ஹலோ நண்பர்களே, கிருஷி கோபி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜி ஜெயா. இது என்னோட ஆரம்பக்கட்ட சிறு முயற்சி. அதனால் என்னுடைய புதிய குரலில் இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய விமர்சனங்களை மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற நாவல் எழுத்தாளர் கிருஷ்ணவேணி அவர்கள் எழுதிய அழகன் தந்த காதல். என்னடா வர்த்தனின் காதல் செங்கொடிகள் கதையை கேட்டால் அழகன் தந்த காதல் கதையை போடுறேன்னு பார்க்குறீங்களா? வர்த்தனின் காதல் செங்கொடிகள் நாவல் உங்களுக்கு முழு நாவலாக சீக்கிரமே வரும். எனக்கு ஆதரவு தரும் உங்களை காக்க வைக்க என்னால் முடியாது இல்லையா? அது வரைக்கும் இந்த காதல் கதையை கேட்டு மகிழுங்கள். அதே போல் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கதைக்குள்ள போகலாமா? அழகன் தந்த காதல் பாகம் 1. பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த திருமண மண்டபம். இன்னும் சிறிது நேரத்தில் முகூர்த்தம் என்பதால் அங்குள்ள அனைவரும் வேக வேகமாக முகூர்த்தத்திற்கு தேவையான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். மணமகள் அறையில் திருமண கோலத்தில் கண்ணாடி முன் அமர்ந்திருந்தாள் அவள்தான் அஞ்சலி. அழகிய வட்டமுகம், சிரித்தால் கன்னத்தில் விழும் குழி, அடர்ந்த புருவம், அழகான கண்கள், கூர்நாசி சிவந்த இதழ்கள், அவள் முகத்தில் ஆங்காங்கே இருக்கும் சிறு சிறு முகப்பற்கள், நீண்ட கூந்தல், அதுவும் அடர்த்தியான கூந்தல் அவள் இடைவரை படர்ந்து இருந்தது. அவளை பார்த்தவுடன் அனைவருக்கும் சட்டென பிடித்துவிடும். அவள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒரு நிகழ்வு அவளின் திருமணம். இன்று அவள் ஆசைப்பட்டது போலவே நடக்கிறது. அவளை சுற்றி அவள் தோழிகளின் கூட்டம் அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அதில் அவள் தோழி ஒருத்தி, எப்படியோ ஆசைப்பட்டவரே கல்யாணம் பண்ண போற, நீ ரொம்ப லக்கி தாண்டி என்று அஞ்சலியின் தோழியான சுமதி கூறிக்கொண்டிருக்க, அதற்கு சிரித்த முகத்தோடு கம்மு நேரடி என்று வெக்கத்தில் கூறி தலைகுனிந்து கொண்டாள் அவள். இவள் வெக்கப்பட்டால் இவர்கள் விட்டு விடுவார்களா என்ன? இன்னும் அவளை ஓட்டி கொண்டிருக்க அவளுக்கு மேக்கப் இல்லாமலேயே கன்னங்கள் ரெண்டும் சிவந்து போய்விட்டது. அதே சமயம் மணமகன் அறையில் திருமணத்திற்கு தயாராகி கொண்டிருந்தான் அரவிந்த். பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக தயாராகி நின்றிருந்தான். முழுமையாக சேவ் செய்யாத தாடி மீசை, அடர்த்தியான கூந்தல், அதை ஜெல் வைத்து வாரி சீவியிருந்தான். கழுத்தில் ஒரு தங்கச்செயின், கையில் பிரேஸ்லெட் என்று பார்ப்பதற்கே அழகாக இருந்தான் அந்த ஆண்மகன். அவன் அருகில் இருந்த அவன் நண்பர்கள், சூப்பர் டார்விந்த், செம்மையா இருக்க என்று கூறி அவனை திருமண மேடைக்கு அழைத்துச் சென்று அமர வைக்க ஐயர் கூறிய மந்திரங்களை கூறியபடி அமர்ந்திருந்தான் அரவிந்த். அந்த சமயம் நாளை ஆயிடுத்து, பொண்ணை அழைச்சிண்டு வாங்கோ என்று ஐயர் கூற ஒரு பெண் சென்று அஞ்சலியை அழைத்து கொண்டு வந்தாள். சிவப்பு நிற பட்டுச்சேலையில் தேவதையாக நடந்து வரும் அஞ்சலியை பார்க்க அரவிந்திற்கு அவன் கண்கள் பத்தவில்லை போல. தன் கண்களை அகல விரித்து அவளை முழுவதுமாக தனக்குள் உள்வாங்கிக் கொண்டிருந்தான் அவன். அஞ்சலியும் வந்து மேடையில் அமர அவள் கழுத்திலும் மாலை அணிவித்து ஐயர் கூறிய மந்திரங்களையும் அவளும் கூற, சிறிது நேரத்தில் தாலியை எடுத்து அரவிந்த் கையில் கொடுக்க அதை வாங்கியவன் மென் புன்னகையுடன் அஞ்சலி கழுத்தில் கட்டி 3 முடிச்சிட்டு அவளை தன்னில் சரிபாதியாக்கியிருந்தான் அரவிந்த். அவள் கண்கள் கலங்கியது. 2 சொட்டு கண்ணீர் உருண்டு அவன் கரத்தில் விழுந்தது. அவளை அவன் குனிந்து பார்க்க மெயின் புன்னகையுடன் தன் கையில் இருந்த கர்ச்சீப்பில் தன் கண்களை துடைத்து கொண்டாள். அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு கிடைக்காது என்று அவள் மொத்தமாக நொறுங்கிய கணங்கள் அவள் கண்முன் வந்து சென்றது. அரவிந்தை அவள் முதலாக பார்த்த அந்த நாளை அவள் நினைத்து பார்த்தாள். அரவிந்த் அஞ்சலிக்கு ஒரு வகையில் தூரத்து சொந்தம். அவள் அக்காவின் திருமணத்தில்தான் அரவிந்தை அவள் முதலாக சந்தித்தது. பார்த்தவுடன் அவளுக்கு அரவிந்தை மிகவும் பிடித்துவிட்டது. அவன் நமக்கு சொந்தம் என்று தெரிந்தவுடன் அவளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அதுவும் தனக்கு கல்யாணம் செய்யும் முறைதான் என்று தெரிந்தவுடன் அவளால் மகிழ்ச்சி கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. பார்த்தவுடன் தோன்றும் முதல் காதல் என்று கூறலாம். ஃபர்ஸ்ட் சைட், ஃபர்ஸ்ட் கிரஷ். மறக்க முடியாமல் அவனையே அவள் விரும்ப தொடங்கியிருந்தாள். அவனின் துரு பேச்சு, அனைவரையும் மதித்து நடப்பது, வேலைகளை இழுத்து போட்டு செய்வதென்று அவனின் ஒவ்வொரு நடவடிக்கையும் அவளை மொத்தமாக கவர்ந்தது. அவனை பார்த்தவுடன் பிடித்தது. ஏன் பிடித்தது என்று கேட்டால் அதற்கு அவளிடம் பதிலும் இல்லை. அவனை பார்த்தவுடன் அவளுக்கு பிடித்துவிட்டது. காதலிக்கவும் தொடங்கிவிட்டாள். இவன் தனக்கு கணவனாக வந்தால் எப்படி இருக்கும் என்று கனவு கோட்டையையும் தனக்குள் மிகப்பெரிய அளவில் எழுப்பிக் கொண்டாள். அந்த திருமண கொண்டாட்டம் 1 வாரம் நிலைத்தது. அந்த 1 வாரமும் அவனை பார்க்காமல் அவளால் இருக்க முடியவில்லை. அத்தனை மகிழ்ச்சி அவளுக்கு. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் அவள் மனம் எண்ணும். அவன் இருக்கும் திசையைத்தான் அவள் கண்கள் தேடிச் செல்லும். ஆனால் அவனுக்கு தன்னை இப்படி ஒரு பெண் தேடுகிறாள் என்று கூட தெரியாது. ஏன் தன்னை ஒருத்தி பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று கூட அவனுக்கு தெரியாது. அவன் இயல்பை அப்படித்தான். துரு பேச்சும் அவன் நடவடிக்கை அனைத்தும் அனைவருக்கும் சட்டென அவனை பிடித்துவிடும். அஞ்சலிக்கு அவனை பிடித்தது ஒன்றும் பெரிய விஷயமில்லை என்றுதான் கூற வேண்டும்.
திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்துவிட அனைவரும் அவரவர் வாக்கில் கிளம்பிவிட்டார்கள். அஞ்சலிக்கு பெரிய கவலை. அவனிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே என்று. அவள் பேசலாம் என்று அவன் பக்கத்தில் அவள் சென்றால் கூட அவளுக்கு பயம் தானாக வந்து ஒட்டி கொண்டது. அவள் சிறிய பெண். அப்பொழுதுதான் அவள் பள்ளி முடித்து கல்லூரியில் சேர்ந்து 1ஆம் ஆண்டு. அவள் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டாள். அவள் வீட்டில் அவளை மிகவும் கட்டுக்கோப்பாகவே வைத்து வளர்த்து விட்டார்கள். அதனால் என்னவோ அவனிடம் சென்று பேச அவளுக்கு அவ்வளவு பயமாக இருந்தது. அதன் விளைவு அவளால் அவனிடம் பேச முடியவில்லை. அவனும் புறப்பட்டு சென்று விட்டான். அவளுக்கு அவன் பெயர் மட்டும் தெரியும், அரவிந்த். அவன் ஊர் சென்னை என்று மட்டும் தெரிந்து கொண்டாள். வேறு எந்த தகவலும் அவளுக்கு தெரியாது. நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. அவளும் அவர்கள் குடும்ப விசேஷங்கள் என்று அனைத்திலும் கலந்து கொண்டாள். அவனை எப்படியாவது ஒரு முறையாவது பார்த்துவிட மாட்டேனா என்று. ஆனால் அவளால் அவனை அந்த திருமணத்திற்கு பிறகு எந்த விசேஷங்களும் அவனை பார்க்க முடியாமல் போனதுதான் அவளுக்கு மிகப்பெரிய கவலையாகி போனது. இன்னும் அவன் நினைவு மட்டும் அவளுக்குள் ஆழமாக பதிந்தது. அவன் முகம் நெஞ்சுக்குழிக்குள் ஆணி அடித்தது போல பதிந்துவிட அவளால் தான் என்ன செய்துவிட முடியும்? நாட்கள் வருடங்களாக அவள் கல்லூரி படிப்பு முடிந்தது. அவள் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் அவளுக்கு வீட்டில் வரன்கள் தேட ஆரம்பித்தார்கள். இந்த விஷயம் தெரிந்த அஞ்சலி நொறுங்கிவிட்டாள். அவனை தவிர வேறு யாரையும் அவள் மனம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒரு முடிவெடுத்தவளாக அவள் அடுத்து தேடிச் சென்றது என்னவோ அவளின் தந்தையான நடராஜை தான். நடராஜ் அஞ்சலியின் தந்தை, சுமதி அவளின் தாய். அவர்களுக்கு ஒரே செல்லப்பிள்ளை அஞ்சலி மட்டும்தான். நடராஜ் அவர் சொந்த ஊரிலேயே ரைஸ் மில் வைத்து நடத்தி வருகிறார். அவர்களுக்கு என்று சொந்தமாக பல இடங்கள் இருக்க அதில் விவசாயம் செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி ஒரே பெண் பிள்ளை என்பதால் நடராஜுக்கு அவள் மீது அளவு கடந்த பாசம். அவள் என்ன கேட்கிறாளோ அதை உடனே செய்து வைக்கும் மிகவும் பாசமிகு தந்தைதான். ஆனால் அவளின் தாய் கொஞ்சம் கடினமானவர். எது சரியோ அதை மட்டும்தான் அவளுக்கு கொடுக்க அனுமதிப்பார். அவர் அவளை கொஞ்சம் கடுமையாகவே வளர்த்தி வருவதால் தாயின் கட்டுப்பாட்டில்தான் அவள் இவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்ந்து வந்ததற்கான காரணம். நடராஜுக்கு இப்பொழுதே அஞ்சலிக்கு திருமணம் செய்து வைக்கும் இன்னும் எதுவும் இல்லை. ஆனால் வயது பெண்ணை வீட்டில் வைத்திருப்பது சரியில்லை என்பதால் படிப்பு முடிந்தவுடன் அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவள் ஜாதகத்தை கொண்டு சென்று காட்ட, உங்கள் மகள் காதல் திருமணம்தான் செய்து கொள்வாள் என்று அவர் ஒரு குண்டை தூக்கி போட அது அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிப்போனது. அதனால் உடனடியாகவே அவளுக்கு திருமணம் செய்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணியவர்கள் அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருந்தனர். அதன் விளைவு அவளுக்கு வேக வேகமாக மாப்பிள்ளை தேட ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் அவள் மனதில்தான் ஏற்கனவே காதல் வந்து விட்டதே, அது அவர்களுக்கு தெரியாதுதானே. அவள் தந்தையின் முன்பு சென்று அமர்ந்தவள், என்னப்பா நடக்குதுங்க? எதுக்கு இவ்வளவு அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு? எனக்கு எதுக்கு இப்போ அவசரமாக மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, எனக்கு இப்போ கல்யாணம் எதுவும் வேணான்னு. எனக்கு என்ன வயசாகுது? இப்போ தான் நான் படிப்பையே முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு எல்லாம் போகணும்ப்பா. நானும் உலகத்தை தெரிஞ்சுக்கணும். எனக்குன்னு ஒரு அனுபவம் வேணும். எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா எப்படிப்பா என்று அவள் கண்ணீரோடு அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க, அவள் தலையை வருடியபடி, இல்லடா என்று அவர் ஏதோ பேச தொடங்கும் முன்பே, பேசாதீங்கப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று அவள் அழுத்த திருத்தமாக கூற, என்னடி கல்யாணம் வேணாம்? கல்யாணம் பண்ணுற, அவ்வளவுதான், மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சாச்சு என்று கூறியபடியே அவள் தாய் சுமதி உள்ளே வர, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கவும் மாட்டேன். எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் என்று சத்தமாக கூறியபடி அவள் அறையில் சென்று அடைந்து கொண்டாள். நேரங்கள் கடக்க உணவு வேலை வந்தது. சுமதி சென்று அவள் கதவை தட்ட, நான் கதவை திறக்க மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன், எதுவும் செய்ய மாட்டேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்கன்னா நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன். நான் சாப்பிட மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் என்று பிடிவாதமாக அவள் கதவை திறக்காமல் இருக்க, இந்த பிடிவாதத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது என்று கூறியபடி சுமதி நகர்ந்து சென்றாள். பசி எடுத்தால் கதவை திறந்து விடுவாள் என்று எண்ணியவர் ஏமாந்துதான் போனார்கள். அவள் கதவை திறக்கவே இல்லை, சாப்பிடவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. மனம் கேட்காமல் எத்தனையோ முறை சென்று சுமதி கூப்பிட்டும் அவள் கதவை திறக்காமல் போக, இப்பொழுது அவளின் நிலையை எண்ணி பதறி போனது என்னவோ இவர்கள் முறையாகி போனது. பிறகு நடராஜ் அவள் அறை கதவின் முன்பு சென்று நின்றவர், இங்கே பாருமா, சரி இப்போ கல்யாணம் எதுவும் பண்ணி வைக்கல, நீ சொன்ன மாதிரி நீ வேலைக்கு போ, அப்பா அதுக்கு பெர்மிஷன் தரேன். இப்போ சாப்பிடுவாம்மா, இப்படி சாப்பிடாம கொள்ளாமல் கதவை அடிச்சிட்டு ரூம்குள்ளேயே இருந்தேன்னா சரி வராது, உடம்பு கெட்டு போயிடும். தயவு செஞ்சு கதவை தரேன், இந்த அப்பாவுக்காக கதவை தரேன் என்று அவர் கூறவும் தான் மெல்ல அறை கதவை திறந்து வெளியே வந்தாள். காலையில் அறைக்குள் சென்று கதவை அடைத்தவள் இரவாகிதான் வெளியே வந்தாள். 2 வேளைதான் அவள் உணவு உட்கொள்ளவில்லை. அதற்கே இவர்கள் பதறி போய்விட்டார்கள். அந்த அளவுக்கு அவள் மீது பாசம் அதிகம் கொண்ட பெற்றோர்கள்தான். அவள் வெளியே வந்ததும் அவளுக்கு உடனடியாக உணவை போட்டு கொடுக்க
அவளும் பசியோடு அதை உட்கொண்டவள் சாப்பிட்டபடியே, நான் வேலைக்கு போகலாம் தானே, மறுபடியும் மாற்றி எதுவும் பேச மாட்டீங்க தானே என்று கேட்டபடியே அவள் சாப்பிட, சரி, கண்டிப்பாக மாற்றி எதுவும் பேச மாட்டோம், இப்போ நீ போய் படுத்து தூங்கு, எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் என்று அஞ்சலியை சாப்பிட வைத்து அவள் அறைக்குள் அனுப்பிவிட்டு இவர்கள் இருவரும் அமர்ந்து விட்டார்கள். சுமதி தான் அமைதியாகவே இருந்தார். அவள் அருகே வந்து அமர்ந்த நடராஜ், எதுக்குமா அமைதியாக இருக்க? நம்ம பொண்ணை பற்றி நமக்கு தெரியாதா? யாரோ சொன்னாங்கன்னு நம்ம பொண்ணை நாமளே சந்தேகப்பட்டா எப்படிடா? அவள் வேலைக்கு போகட்டும், அவளை நாம் பார்த்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம பொண்ணை முதல்ல நாம தான் நம்பணும். நம்மளை மீறி அவள் எதுவும் செய்ய மாட்டாள், நீ நம்பு என்று நடராஜ் கூறவும் அவர் தோல் மீது சாய்ந்த சுமதி, பயமாக இருக்குங்க, ஒரே பொண்ணு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டோம், அவள் வழி மாறி போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது என்று கூறியவர் கண்கள் கலங்கி போக அவள் தலையை மெல்ல வருடிய நடராஜ், அவள் இஷ்டத்துக்கு வேலைக்கு போகட்டும், அதுவும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வேலைக்கு போக நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்று அவர் கூற அவரை சுமதி நிமிர்ந்து பார்க்க, உனக்கு சிதம்பரத்தோட பொண்ணு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு சென்னையில் தான் வேலையில் இருக்குது. தனியாக பிள்ளைங்களோட ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சிட்ருக்கு. நம்ம பொண்ணு படித்த படிப்பு தான் அந்த பொண்ணு படிச்சிருக்கு. அந்த பொண்ணு கூட நம்ம பொண்ணு வேலைக்கு அனுப்பி வைப்போம். சிதம்பரத்தோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, எந்த பிரச்சனையும் வராது என்று அவர் கூற, என்னது சென்னைக்கா என்று அதிர்ந்து நின்று விட்டார் சுமதி. நம்ம பொண்ணு படித்த படிப்புக்கு அங்கே தான்டா வேலை கிடைக்கும், போகட்டும், தைரியமாக இருக்கலாம். சிதம்பரத்துக்கிட்ட நான் பேசுகிறேன், சிதம்பரத்தோட பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறேன். நல்ல விவரம் தெரிஞ்ச பொண்ணு தான். அந்த பொண்ணு வேலை செய்கிற பக்கமே நம்ம பொண்ணுக்கும் வேலை வாங்கி கொடுக்க சொல்கிறேன் என்று இவர் கூற சுமதி ஏதோ என்னவோ தான் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அடுத்த நாள் காலையில் நடராஜ் இதை பற்றி அஞ்சலியிடம் கூற, கண்ணா 2 லிட்டர் திங்க ஆசையா என்றுதான் அவளுக்கு இருந்தது. அவள் கேட்காமல் கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட் அல்லவா இது. சந்தோஷத்தில் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்று இருவரையும் அணைத்து கொண்டவள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்பா, நான் நல்லபடியாக போய் வேலை செஞ்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் என்று அவளும் அவர்களுக்காக ஆறுதலாக வார்த்தைகளை கூற அவர்களுக்கும் சற்று மனம் ஆறுதல் அடைந்தது. அடுத்தென்ன, அவள் சென்னைக்கு செல்ல வேண்டிய நேரம் ஆரம்பமானது. நடராஜ் சிதம்பரம் மற்றும் அவர் பெண்ணான மலரிடமும் பேசி அவள் வேலைக்கான விவரங்களையும் தெரிந்து கொண்டார்கள். 1 வாரம் கழித்து சென்னையில் அவள் கால் தடம் பதித்தாள். அடுத்த நாள் அவள் சேர வேண்டிய நிறுவனத்தில் இன்டர்வியூ. அது மிகப்பெரிய ஒரு ஐடி நிறுவனம். அதில் மலர் ஒரு எச்சாக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த நிறுவனத்தில் பல டீம்கள் உள்ளது. அஞ்சலிக்கு இன்டர்வியூ செய்தது என்னவோ மலருக்கு கீழ் வேலை செய்யும் டீமுக்கு தான். அந்த இன்டர்வியூவிலும் அடுத்த நாள் அஞ்சலி செலக்ட் ஆகிவிட அது அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக போய்விட்டது. ஃபஸ்ட்டு எப்படியாவது நம்ம ஆளை தேடி கண்டுபிடிச்சிடணும், நம்ம ஆளை கண்டுபிடிச்சி லவ் பண்ணி நம்ம அப்பா அம்மா சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணிக்கணும் என்று அவள் கனவு கோட்டையை இப்போதே கட்டத் தொடங்கியிருந்தாள். மலருடன் அவள் அறையிலேயே அஞ்சலியும் தங்கிக்கொள்ள அது நடராஜுக்கும் சுமதிக்கும் ஒரு வகையில் திருப்தியாகி போக அவர்களும் அவளை இங்கு விட்டுவிட்டு புறப்பட்டு விட்டார்கள். அவளும் வேலைக்கு செல்ல தொடங்கியிருந்தாள். 1 வாரம் கடந்திருக்கும். நாம் எப்படி நம்ம ஆளை கண்டுபிடிக்கிறது என்று அந்த யோசனையிலேயே அவள் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். அன்று மதியம் அவள் கேண்டீனில் அமர்ந்திருக்க அவள் அருகே இருந்த ஒரு மேசையில் ஒரு பெண் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அந்த பெண்ணை இன்னொரு பெண் சமாதானம் செய்து கொண்டிருக்க அதை உற்று பார்த்த அஞ்சலி, இந்த பொண்ணையே இப்படி அழுகுது என்று நினைத்தபடியே அவள் காஃபியை பருகி கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பெண், சரி விடு, சார் பேசுகிறது என்ன சும்மாவா, அவருக்கு வேலை கரெக்டாக இருக்கணும், இல்லைனா அவர் இப்படி தான் திட்டுவாருன்னு உனக்கு தெரியும் தானே, எதுக்கு நீ இப்படி அழுதுட்ருக்க, விடு என்று அவள் எவ்வளவோ சமாதானம் செய்தும் அந்த பெண் அழுகையை நிறுத்தாமல், ரொம்ப திட்டாருடி என்று கூறியபடியே அவள் மேலும் மேலும் அழுது கொண்டிருந்தாள். அவர்களையே அஞ்சலி பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது அவள் அருகில் வந்து அமர்ந்த மலர், என்ன அங்கே பார்த்துட்ருக்க என்று கேட்க மலரின் குரலை கேட்ட அஞ்சலி, யாரக்கா இப்படி திட்டுறாங்க, இப்படி அழுதுட்ருக்காங்க, ரொம்ப டெரர் பார்ட்டியோ அவர் என்று கேட்க அதற்கு சிரித்த மலர், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான், அந்த டீமோட ஹெச் என்று மலர் கூற, அதுக்குன்னு இப்படியா அந்த பொண்ணை திட்டுவாங்க, எப்படி அழுகுது பாருக்கா, அந்த பொண்ணு பாவமா இல்லை என்று கேட்க, வேலையை ஒழுங்காக செஞ்சால் எதுக்கு திட்ட போகிறாங்க என்று ஒரு குரல் அவள் காதில் கேட்க அந்த குரலை கேட்ட அஞ்சலியின் கண்கள் அகல விரிந்தது. அவள் உடல் கொஞ்சம் சிலிர்த்து அடங்கியது. மெல்ல அவள் முகத்தை திருப்பி குரல் வந்த திசையை அவள் நோக்க, அவன்தான், அவனேதான். அங்கு அவள் இவ்வளவு நாட்கள் தேடிய முகம். யாரை அவள் தேடிக்கொண்டிருக்கிறாளோ அவனே அவள் எதிரில் அமர்ந்திருக்க இவளுக்கு தான் இப்பொழுது பேச்சு வராமல் போனது. அவனையே அவள் இமைக்காமல் பார்த்தாள். அவளை சுற்றியுள்ள அனைத்தும் ஸ்லோ மோஷனில் தெரிய அஞ்சலியை ஒரு பார்வை பார்த்த அரவிந்த் தன் புருவத்தை உயர்த்தி, என்ன நான் கேட்டது கரெக்ட் தானே,
வேலை ஒழுங்காக செஞ்சால் எதுக்கு திட்ட போகிறாங்க என்று மீண்டும் அவன் கேட்க அஞ்சலி எந்த பதிலும் கூறவில்லை. அவள் அப்படியே அமர்ந்திருக்க மலர்தான் பேசத் தொடங்கினாள். அதுக்குன்னு இப்படி தான் திட்டுவியா அரவிந்த்? அந்த பொண்ணு பாவம், எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டி வச்சிருக்க என்று கேட்க, என்ன பாவம்? எப்போ கோடிங் கொடுத்தாலும் சரியாக பண்ணவே மாட்டேங்கிறா. மீட்டிங்க்கு முன்னாடி கோடிங் முடிச்சு கொண்டு வந்து காட்டுன்னா மீட்டிங் முடிஞ்சாலும் கோடிங் முடிச்சு கொண்டு வந்து காட்ட மாட்டேங்கிறா. நானும் பண்ணுறது அதான் திட்டுனேன் என்று அரவிந்த் கூறிக்கொண்டிருக்க, அதற்கு மலர், அது சரி, ஓகே, புரியுது என்று அவள் தடுமாற, புரியுதானே? நீயும் புதுசாக நடந்துக்காத மலர். நம்ம கரெக்டான டைமில் ஒர்க் ஃபினிஷ் பண்ணலன்னா எவ்வளோ ப்ரெஷர்னு உனக்கு தெரியும் தானே என்று அரவிந்த் கேட்க, அதற்கு மேல் மலர் எதுவும் பேசவில்லை. அரவிந்தும் அமைதியாக அமர்ந்து ஆர்டர் செய்த காஃபி பருகி கொண்டிருக்க, இதை அனைத்தையும் பார்த்து கொண்டு சிலையாக அமர்ந்திருந்தது என்னவோ அஞ்சலிதான். மலர் காஃபியை பருகியபடியே அஞ்சலியை நிமிர்ந்து பார்க்க, அவள் அரவிந்தை பார்த்தபடி அப்படி அமர்ந்திருக்க, அஞ்சலி என்னாச்சு என்று அவள் தோளை தொட்டு மலர் உழுக்கவும், சுயநினைவுக்கு வந்த அஞ்சலி, அது ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடியே விறுவிறுவென அங்கிருந்து அவள் நகர்ந்து சென்று விட்டாள். செல்லும் அவளையே புரியாமல் பார்த்த அரவிந்த் மற்றும் மலர், என்னாச்சு இவளுக்கு என்றுதான் முகத்தை வைத்துக் கொண்டார்கள். விறுவிறுவென ரெஸ்ட் ரூமுக்குள் சென்றவள் கண்ணாடி முன்பு சென்று நின்று முகத்தை நீரினால் அடித்து கழுவியவள் கண்கள் கலங்கி கொண்டே வந்தது. தண்ணீரோடு அவள் கண்ணீரும் ஒன்றாக கலந்து வெளியேறியது. நான் பார்த்துட்டேன், இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறேன். என் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எங்கே தேடுறதுன்னு என்ன பண்ணுறதுன்னு திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்கேன். எப்படி நான் இவரை கவனிக்காமல் இருந்தேன் என்று அவளுக்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. சிறிது நேரம் தன்னை நிலைப்படுத்தியவள் பின்பு வெளியேறி வந்து மீண்டும் அவள் இருக்கையில் அமர்ந்தாள். சரியாக அந்த சமயம் அரவிந்த் மலர் இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் நிறுவனத்திற்குள் வர, மலர் இவர்கள் டீம் ரூமிற்குள் புகுந்து கொள்ள அரவிந்த் சற்று தள்ளி வேறொரு அறைக்குள் புகுந்து கொண்டான். அப்போதுதான் அஞ்சலி கவனித்தாள் அவன் இன்னொரு டீமின் தலைமையில் இருக்கிறான் என்பதை. அவள் மனம் பல யோசனைகள் செய்து கொண்டே இருந்தது. அரவிந்த மலராக்காவுக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மலராக்கா வச்சு அவர் பக்கத்தில் நம்ம நிறுவனம் என்று அவள் யோசித்து கொண்டே இருந்தாள். அவள் இப்போது இந்த யோசனையில் இருக்க வேலையில் கவனமில்லாமல் அடிக்கடி தவறுகள் செய்ய, மலர் அவள் அருகில் வந்து, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி தப்பாக பண்ணிகிட்டு இருக்க? எப்போ இப்படி பண்ண மாட்டியே? ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன யோசனை சொல்லு என்று கேட்க, அது ஒன்றும் இல்லைக்கா, நான் தனியாக உங்ககிட்ட பேசுகிறேன் என்பது போல சொன்னவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் அவள் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாள் என்று. ஐயோ, இதை பற்றி யோசிச்சுட்டே வேலையில் கவனம் இல்லாமல் இருந்துட்டேனே என்று யோசித்தவள் சற்று அரவிந்தின் யோசனையை நகர்த்தி வைத்துவிட்டு தன் வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த தொடங்கியிருந்தாள். பாவம், அவளுக்கு தெரியவில்லை இதன் பிறகுதான் அவளுக்கு அதிக வருத்தமும் காயமும் ஏற்படும் என்று. அவள் வேலையில் கவனம் செய்தாலும் அவள் கண்கள் என்னவோ அவன் சென்ற அறையைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. மாலை நேரம் அலுவலகம் முடிந்து அனைவரும் கிளம்பி செல்ல மலரும் அஞ்சலியும் ஒன்றாகத்தான் கீழே இறங்கி வந்தார்கள். கீழே இறங்கி வரும்பொழுது அஞ்சலியின் கையை சட்டென பற்றிய மலர், இரு, நான் அந்த வண்டி என்று ஏதோ பேசத் தொடங்கியவள் சட்டென அஞ்சலி கை மீது இருந்து அவள் கையை எடுத்துக்கொண்டு அஞ்சலி நெற்றியில் கை வைத்தவள், என்னடி எப்படி உடம்பு சுடுது? உடம்பு சரியில்லையா? அதனால்தான் இப்படி இருந்தியா? சொல்ல வேண்டியதுதானே காய்ச்சல் அடிக்குதுன்னு என்று கூறியபடி மலர் கொஞ்சம் தடுமாற, அது ஒன்றும் இல்லை, திடீர்னு காய்ச்சல் அடிக்குது என்று அஞ்சலியும் கூற, இப்படி காய்ச்சல் அடிக்குதுன்னு அசால்ட்டாக சொல்கிற? முகமே சரியில்லாமல் தான் இருந்த மதியத்துலேருந்து. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அஞ்சலி, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று மலர் கூப்பிட, இல்லை வேணக்கா, பரவாயில்ல, சரியாயிடும் என்று அஞ்சலி மறுக்க, அவள் மறுப்பை மலர் கேட்கவில்லை. இப்போது புதிதாக காய்ச்சல் பரவி வருவது மலருக்கு தெரியும் தானே. அதனால்தான் அவளுக்கு காய்ச்சல் அடித்தவுடன் அவளுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று யோசித்திருந்தாள் மலர். அதுவும் நடராஜ் இவளை நம்பித்தானே அஞ்சலி ஒப்படைத்து சென்றிருக்கிறார். அதனால் அவள் மீது சற்று கவனம் அதிகமாகவே மலர் எடுத்துக்கொண்டாள். 2 வீலரில் போக வேணாம், இரு என்று கூறியபடி யாருக்கும் மலர் கால் செய்தவள், நான் கீழே தான் இருக்கேன், கொஞ்சம் வரியா? அஞ்சலிக்கு வேற ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும், உன் காரில் எங்களை ட்ராப் பண்ணுறியா ப்ளீஸ் என்று கேட்க, மறுமுனையில் என்ன கூறியதோ அவளும் சிரித்த முகத்தோடு காலை கட் செய்திருந்தாள். யாரக்கா கூப்பிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எதுக்கு இன்னொருத்தர் தொந்தரவு பண்ணுறீங்க? வாங்க வீட்டுக்கு போகலாம், எனக்கு ஒன்றும் இல்லை என்று அஞ்சலி மீண்டும் மீண்டும் பேச, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா என்று அவளை அதட்டி நிற்க வைத்திருந்தாள் மலர். சிறிது நேரத்தில் அரவிந்த் கையில் ஒரு சாவியை சுழற்றி கொண்டு கீழே இறங்கி வருவதை பார்த்த அஞ்சலி அவனை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்த் நேராக இவர்கள் அருகில் வந்து நின்றவன், என்னாச்சு என்று மலரிடம் கேட்க, காய்ச்சல் அடிக்குது, மத்தியானமே ஒரு மாதிரியாக தான் இருந்தா, நான் அப்போவே யோசித்தேன் இவ இப்படி இருக்க மாட்டாளே, ஏன் இப்படி இருக்கான்னு, பைத்தியக்காரி, காய்ச்சல் அடிக்குது கூட சொல்லவே இல்லை என்றவள், நல்ல சுடுது அரவிந்த்
என்று கூற, அப்படியா என்று கேட்டபடி அவன் சட்டென அவன் கையை எடுத்து அஞ்சலியின் நெற்றியில் வைக்க அஞ்சலியின் உடல் சிலிர்த்து விட்டது. அவனின் முதல் தொடுகை. அவள் கைகளும் கால்களும் தானாக நடுங்கியது. தானாகவே அவள் கால் பின்னோக்கி நகர அரவிந்த் அவள் செய்கையை பார்த்து ஒரு சிறிய புன்னகை சிந்தியவன், ஹேய் கூல், உடம்பு எப்படி சுடுதுன்னு டெம்பரேச்சர் செக் பண்ண என்று கூறிய அரவிந்த், சரி வா, நானே கூட்டிகிட்டு போகிறேன். எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம்? நானே கூட்டிகிட்டு போய் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். நாளை காலையில் நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று அவன் கூற, சூப்பர் தேங்க்ஸ்டா என்று கூறிய மலர், டாக்ஸி புக் பண்ண சரி வராது அரவிந்த், அதான் நானே யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என்று கூறிய மலர், வா என்று அஞ்சலி கையை பற்றி கொண்டு அவன் காரில் ஏறி அமர்ந்தாள். அவனும் வந்து காரை ஸ்டார்ட் செய்ய அவர்கள் நேராக சென்றது ஒரு சிறிய மருத்துவ கிளினிக் தான். அங்கு அவளை பரிசோதனை செய்து அவளுக்கு மாத்திரை மருந்துகளை கொடுத்த மருத்துவர், சாதாரண காய்ச்சல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் என்று கூறியபடி அவர்களை அனுப்பி வைக்க அவனும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் வீட்டின் முன் ட்ராப் செய்து விட்டு நின்றவன் மலரை பார்த்து கொண்டிருக்க, அஞ்சலி தேங்க்ஸ் என்றாள் மெல்லிய குரலில். அவனிடம் அவள் பேசும் முதல் வார்த்தை. அவள் உயிர் வரை பாய்ந்து வந்தது. பரவாயில்ல, உடம்பு பார்த்துக்கோங்க என்று அரவிந்த் கூற அவளும் சரி என்று தலையாட்டியபடி அவள் அங்கு நிற்காமல் சென்று விட்டாள். மலர் அங்கேயே நின்றபடி அவனை பார்க்க மலரை பார்த்த அரவிந்த், நீ போ என்றான். மலரும் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் என்று கூறியபடி அவளும் மேலே சென்று விட்டாள். செல்லும் மலரையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு மலரின் மீது காதல். அவன் காதலை மலரிடம் அவன் கூறியும் அவள் இன்று வரை எந்த பதிலும் கூறவில்லை. இது பாவம் அஞ்சலிக்கு தெரியாதே அவன் மலரை விரும்புவது. அஞ்சலி அவனிடம் பேசிய சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். நான் அவனோடு பேசிவிட்டேன், அவன் காரில் பயணித்து விட்டேன் என்ற ஒரு குஷியில்தான் அவள் மேலே சென்று கொண்டிருந்தாள். ஆனால் இவர்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவள் கவனிக்க மறந்ததுதான் அவள் செய்த தவறு. மேலே வந்தவர்கள் வாங்கி வந்த உணவை உட்கொண்டு விட்டு தன்னை சுத்தப்படுத்திவிட்டு மாத்திரைகளை போட்டுவிட்டு அஞ்சலியும் படுத்துவிட்டாள். மலரும் படுத்துவிட்டாள். படுத்த அஞ்சலிக்கு தூக்கமே இல்லை. அவனின் நினைவு இப்பொழுது அவளை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டது. அவனை பார்த்த மகிழ்ச்சியில் அவள் கண்கள் தூங்க மறுக்க என்ன செய்வதென்று புரியாமல் அவன் நினைவிலேயே தவித்துக் கொண்டிருந்தாள். அஞ்சலி என்று மலர் சட்டென கூப்பிட, அக்கா என்று கூப்பிட்டபடி அஞ்சலி எழுந்து அமர்ந்தாள். தூக்கம் வரலையா என்று மலர் கேட்க, தூக்கம் வரலக்கா என்று சிரித்த முகத்துடன் அஞ்சலி கூற, சரி என்று கூறிய மலர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள். சொல்லுங்கக்கா என்று அஞ்சலியும் கேட்க, அது என்று தயங்கிய மலர், நம்ம கூட வந்தவன் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்க, அதற்கு அஞ்சலியும் தெரியாது என்றால் கொஞ்சம் மறுப்பாக. தெரியாதா, அவனுக்கு சொந்தக்கார முறை தான் வரும் என்று மலர் கூற, அஞ்சலி எதுவும் தெரியாது போல காட்டிக்கொள்ள நினைத்தவன், அப்படியா தெரியாதேக்கா என்று கூற, அரவிந்தனுக்கு முதல்ல இருந்தே என்ன தெரியும் என்று மலர் சம்மந்தமில்லாமல் பேச, பார்த்தாலே தெரியுது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் போல என்று கூறி அஞ்சலி சிரிக்க, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் என்றாள் மலர். அஞ்சலிக்கு அவள் கூறியது புரியவில்லை. அக்கா புரியல என்று கேட்க, நான் இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன், ஆனால் அவன் என்ன விரும்புகிறேன்னு சொல்கிறான் என்று மலர் கூற, அஞ்சலியின் இதயம் சுக்குநூறாக நொறுங்கிய உணர்வு அவளுக்குள் தோன்றியது. அவள் சிரித்த முகம் சட்டென சுருங்கிவிட, அக்கா என்றால் கொஞ்சம் குரல் தழும்ப. ஆமாம் அஞ்சலி, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இங்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணோம். எனக்கு அப்போ இருந்து அரவிந்தை நல்லா தெரியும். நாங்கள் ஒன்றா படித்தோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு ஒரு நாள் அவனே என்கிட்ட வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன்கிட்ட இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. அரவிந்தும் அதுக்கு மேலே எதுவும் கேட்கல. ஆனால் அவன் என்னை இன்னும் விரும்புகிறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்று மலர் பேசிக்கொண்டே செல்ல, அஞ்சலிக்கு தான் இப்பொழுது எந்த நினைவும் இல்லை. அவள் மனம் முழுவதும் உடைந்து விட்டது. மலர் மீண்டும், நல்ல பையன்தான், ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு தாட் வந்ததே இல்லை என்று பேசிக்கொண்டே போக அஞ்சலி எதுவும் பேசவில்லை. மலர் அவளை நிமிர்ந்து பார்த்தவள், ஏய் நீயே ஒரு மாதிரி ஆயிட்ட என்று கேட்க, சட்டென சுதாரித்து கொண்ட அஞ்சலி, அது ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் சொல்லுங்கள், என்னாச்சு, உங்களுக்கு பிடிக்கலையா என்று கேட்டாள். அதுக்கு பதில் தெரியல அஞ்சலி, என்ன சொல்கிறதுன்னு தெரியல என்று மலர் தடுமாற, அதற்கு அஞ்சலி எதுவும் பேசாமல், அக்கா நான் படுத்துக்கட்டுமா, மாத்திரை போட்டதுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி உமட்டுது என்று பேச்சை மாற்ற நினைக்க, ஓகே நீ படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறியபடி மலரும் படுத்துக்கொண்டாள். படுத்த அஞ்சலிக்கு இப்பொழுது முதலில் இருந்த மகிழ்ச்சி மறைந்து மொத்தமாக அவள் மனம் உடைந்து விட்டது. கண்கள் கரித்து கொண்டு வர என்ன செய்வது, எவனை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாலோ அவனையே சந்தித்தால்
சந்தித்த சந்தோஷம் முழுவதுமாக அனுபவிக்கக்கூட முடியாமல் அவள் மனதை முழுவதுமாக உடைத்து விட்டார்களே. அவளும் என்னதான் செய்வாள்? அன்று இரவு முழுவதும் அஞ்சலிக்கு தூக்கமே கிடையாது. மலர் மனதில் இருப்பதை கூறிவிட்டாள். ஆனால் இவள் தூக்கத்தை தனக்குள் எடுத்துக்கொண்டு அல்லவா தூங்கியிருந்தாள். அட, இதுதான் காதலா என்று அவள் உணரும் முன்பே அவள் காதல் தோல்வியை அல்லவா சந்தித்துள்ளாள். அழுது கொண்டே இருந்ததால் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டே இருந்தது. வீட்டிற்கு சென்று விடலாமா, இனி இங்கு இருக்க வேண்டாம் என்று அவளின் ஒரு மனம் நினைத்தாலும் இன்னொரு மனம் வேண்டாம் என்று மறுத்தது. அப்பாவும் அம்மாவும் என்ன நினைப்பார்கள்? வீட்டிற்கு சென்றால் உடனடியாக மாப்பிள்ளையை தேடி திருமணம் அல்லவா எனக்கு செய்து வைத்து விடுவார்கள். இப்படி நான் இன்னொருவனை திருமணம் செய்து கொள்வேன் என்கிற எண்ணம் அவளுக்குள் உழன்று கொண்டே இருந்தது. விடியும் தருவாயில்தான் தன்னை மறந்து கண்ணயர்ந்திருந்தாள். காலையில் எழுந்த மலர் அஞ்சலி அருகே சென்று அவள் நெற்றையை தொட்டு பார்க்க காய்ச்சல் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டவள் அவள் தலைமுடியை மெல்ல வருடிவிட்டு குளியல் அறைக்குள் சென்று குளித்துவிட்டு தயாராகி வெளியே வந்தாள். வெளியே வந்தவள் அஞ்சலி அஞ்சலி என்று எழுப்ப அவள் சத்தம் கேட்டு மெல்ல தூக்கத்திலிருந்து நெளிந்தவள் என்றபடி நெளிந்து மீண்டும் உறக்கத்தை தழுவ, ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுக்கிறியா, பெர்மிஷன் கொடுத்துருட்டா என்று மலர் கேட்க சட்டென கண்ணை திறந்த அஞ்சலி, இல்லை வேணாக்கா நான் வரேன் என்றாள். இப்போதான் உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோ என்று மலர் கூற, இல்லைக்கா நான் ஆஃபீஸ்க்கு வரேன், எனக்கு இப்போ நல்லா தான் இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், கிளம்பிடலாம் என்றபடி எழுந்து விறுவிறுவென்று குளியல் அறைக்குள் செல்ல போனவளின் கையை பிடித்து நிறுத்திய மலர், ஏய் உன் முகம் வீங்கிருக்கு, அழுதியா என்று கேட்க, இல்லையேக்கா அழுகல என்று அஞ்சலி சமாளிக்க, இல்லையே முகம் அழுத மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் செவந்து வீங்கிருக்கு என்று மலர் கேட்க, காய்ச்சல் வந்ததுனால அப்படி இருக்கும், சரியா போயிடுங்கா என்று அஞ்சலி கூற, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோ என்று மலர் கூற, இல்லைக்கா சரியா போயிடும், நான் வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆஃபீஸ்க்கு வந்தால் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும்னு தோணுது என்று அஞ்சலி கூற, அதற்கு மேல் அஞ்சலியிடம் எதுவும் பேச முடியாத மலர், சரி போயிட்டு வா என்று கூற அவளும் குடித்து முடித்து தயாராகி 10 நிமிடத்தில் வந்து நின்றாள். அவளையும் அழைத்து கொண்டு நேராக சென்றவள் அலுவலக கேண்டீனில் உணவுகளை வாங்கி உட்கொண்டு விட்டு அலுவலகத்திற்குள் புகுந்து கொண்டார்கள். அவர்கள் அலுவலகத்தில் நுழையும் போது சரியாக அரவிந்தும் அங்கு வந்து சேர்ந்தான். அரவிந்தை பார்த்த அஞ்சலிக்கு ஒரு மாதிரியாகிவிட மீண்டும் அவள் கண்கள் கலங்கிக் கொண்டே வந்தது. தன்னை கட்டுப்படுத்தியவள் கண்ணீரை உள் இழுத்தபடி அவள் அமைதியாக நடந்து செல்ல, உடம்பு இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா என்று அவனை அஞ்சலியிடம் பேச, அவன் பேசும்போது பேசாமல் தவிர்க்க முடியாது என்று உணர்ந்தவள், பரவாயில்ல என்றாள் மெல்லிய குரலில். உன் குரல் இவ்வளோதான் வருமா, சத்தமே வரமாட்டேங்குது என்று சிரித்தபடி அரவிந்த் கேட்க, இப்போதான் உடம்பு சரியில்லாமல் இருந்தா, அதனால அப்படி இருக்கா, நல்லா பேசுவா, ஜாலியான கேரக்டர், பேசி பழகினா உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று மலர் கூற, அப்படியா, எனக்கு ஒன்று தான் பிடிக்கும், நீ தான் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க என்று அவன் அப்படியே மலரிடம் மாற்றி பேச, அதை கேட்ட அஞ்சலியின் மனதில் ஒரு வலி விறுவிறுவென முன்னோக்கி நடந்து விட்டாள். அஞ்சலி என்று மலர் கத்தியது காற்றில் தான் கரைந்து போனது. அவ உள்ளே போறா என்று சிரித்தவன், அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நாமே இவங்களுக்கு இடையில கரடி மாதிரி நிற்கணும்னு நினச்சிருப்பா போல, தனியாக டைம் கொடுக்கலன்னு நினச்சி ஒதுங்கியிருப்பா போல என்று அவன் கூற, அவன் கூறிய இந்த வார்த்தையும் அவள் காதில் விழுந்துவிட அவள் மனம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் உருண்டு அவள் கன்னத்தை நினைக்க விறுவிறுவென மெதுவாக நடக்காமல் வேகமாக நடந்து அவள் அறைக்குள் புகுந்து கொண்டாள். மலர் அஞ்சலி சென்ற திசையையே பார்த்து கொண்டிருக்க அரவிந்த் மலர் கையை சட்டென பற்றிவிட்டான். அவள் அதை எதிர்பார்க்காமல் அரவிந்த் என்று அதிர, எத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்க, நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிற, சொல்லு மலர், உன் மனசில் ஏதாவது இருக்கா, எனக்கு எந்த பதிலும் நீ இப்போ வரைக்கும் சொல்லாமலே இருக்கியே என்று மீண்டும் அரவிந்த் கேட்க, மலர் தடுமாறியவள் அவனை பார்த்து அரவிந்த் என்று பேச தொடங்க, அவனோ ஆர்வமாக அவள் முகத்தை பார்த்தபடி சொல்லுங்க என்றாள் சிரித்துக்கொண்டே. அவள் கண்களை மூடி திறந்தவள், நான் உன்கிட்ட தனியாக பேசணும் என்று மலர் கூற, தாராளமாக பேசலாமே என்று அரவிந்த் கூற, என்ன ஏன் உனக்கு பிடிக்கும் என்று மலர் கேட்க, அதற்கு மென்மையாக சிரித்தவன், தெரியல, பிடிச்சது என்று அரவிந்த் பதில் கூற, அப்படியா, காரணமே இல்லாமல் ஒருத்தரை பிடிக்குமா
என்று அவள் கேள்வி கேட்க, ம் பிடிக்கும், காரணம் இல்லாமல் பிடிக்கும், எதுக்கு பிடிச்சதுன்னு கூட சொல்ல தெரியாத அளவுக்கு பிடிக்கும் என்று கூறியவன், நீ என்ன சிஐடி ஆஃபீஸர் மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்க என்று சொல்லி சிரிக்க, அவன் சிரிப்பதை பார்த்தவன், சாரி அரவிந்த், எனக்கும் காரணமே இல்லாமல் ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்று கூற, அரவிந்தின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து, என்ன என்பது போல் அவளை பார்க்க, அவன் பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவள், சாரி அரவிந்த், நான் தர்ஷனை லவ் பண்ணுறேன். 2 வருஷமாக நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் லவ் யாருக்குமே தெரியாது. அதுக்கான காரணம் என்னோடய ஃபேமிலி தான். என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் உனக்கு கண்டிப்பாக தெரியும். எங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக எங்கள் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நாங்கள் யார்கிட்டையும் எங்கள் லவ்வை சொல்லலை. தர்ஷன் ஒரு நல்ல லெவலில் செட்டில் ஆகிற வரைக்கும் எங்கள் லவ் யாருக்கும் தெரியாமல் பார்த்துட்ருக்கோம். அவனுக்கு நெக்ஸ்ட் மந்த் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குது. அவனுக்கும் நல்ல சேலரியோட வேலை இருக்கிறதுனால, அதுக்கும் அப்புறம் எங்கள் வீட்டில் பேசினா கொஞ்சம் கன்வே ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் எங்கள் லவ் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோம். உன்கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் கூட அதுதான். சாரி, நான் சொல்லியிருந்தா நீ எப்போவும் இதை விட்டு விலகி இருந்திருக்கலாம். பட் நான் சொல்லலை. சாரி அரவிந்த் என்று மலர் கூற, அரவிந்த் முகத்தில் ஈயாடவில்லை. அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, இது உனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ஐ எம் ஸோ சாரி என்று மலர் கூற, அரவிந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக அங்கிருந்து நகரப்போக, ஒரு நிமிஷம் இரு என்றாள். அவன் எதற்கு என்பது போல அவளை அவன் திரும்பி பார்க்க, உன்கிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் என்று அவள் கூற, அவன் என்ன என்பது போலதான் அமைதியாக நின்றான். உக்காரு என்றாள் ஒரு மீன் புன்னகையுடன். அவளையே பார்த்தபடி அவனும் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். அவனால் அவள் கூறியதை ஒப்புக்கொள்ளக்கூட முடியவில்லை. மனமெல்லாம் அவனுக்கும் ஒரு மாதிரியாகிவிட்டது. அவன் உண்மையாகத்தான் மலரை விரும்பினான். அவள் வேறொருவனை விரும்புகிறாள் என்பதை அவனால் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தும் என்ன செய்துவிட முடியும்? அவள்தான் தெளிவாக கூறிவிட்டாளே. இருந்தாலும் தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டு, என்ன பிராங்க் பண்ணிட்டுருக்கியா என்று கேட்டான், தனக்குள் இருக்கும் வருத்தத்தை மறைத்து கொண்டு. சத்தியமா இல்லை, உனக்கு நம்பிக்கை வரணும்னா இதை பாரு என்று அவள் அலைபேசியை எடுத்து அவன் முன்பு வைத்தாள். அதில் மலரும் தர்ஷனும் ஒன்றாக நிற்கும் புகைப்படம், அது மட்டுமில்லாமல் தர்ஷன் மண்டியிட்டு அவளுக்கு ப்ரப்போஸ் செய்வது போன்ற புகைப்படமும், அதை அவள் ஏற்றுக்கொள்வது போன்ற புகைப்படமும் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த புகைப்படத்தை பார்த்தவனுக்கு அது உறுதியாக தெரிந்தது. அவன் மனதில் சுருக்கென்று ஒரு வலி. அதை தனக்குள் மறைத்து கொண்டவன் அப்படியே அமர்ந்திருக்க, அவனை பார்த்தபடி மலர் அவள் ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு சிறிய டைரியை எடுத்து அவன் முன்பு வைத்தாள். என்ன இது என்பது போல அவன் கண்களால் அதை பார்க்க, இந்த டைரி அவனுக்காக ஒருத்தர் எழுதினது என்று மலர் கூற, எனக்காகவா என்று அவன் யோசனையோடு புருவம் சுருக்கி பார்க்க, உனக்காக தான் ஒருத்தர் எழுதினாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டைரி அவங்க எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி கூட ஒருத்தரால் லவ் பண்ண முடியுமான்னு நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது என்று மலர் கூற, அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. இல்லை, எனக்கு புரியல என்றான். அதற்கு மென்மையாக சிரித்த மலர், இந்த டைரியை நீ பிரித்து பாரு, உனக்கே புரியும் என்று அவள் கூற, அவன் அந்த டைரியை திறந்து பார்த்தான். அதில் அவனும் மஞ்சளியும் நிற்கும் புகைப்படம்தான் முன்னால் இருந்தது. அரவிந்த் கண்களை அகல விரிக்க, புரியுதா இப்போ இந்த டைரி யார் எழுதினது என்று மலர் கேட்க, மலரை அவன் திரும்பி பார்க்க, அஞ்சலி தான் இதை எழுதியிருக்கா என்று மலர் கூற, அஞ்சலியா என்று அவன் யோசிக்க, இப்போ கரடி மாதிரின்னு சொன்னியே, அந்த கரடி எழுதுனது தான் இது என்று அவள் கூற, அரவிந்திற்கு இப்போவும் ஒன்றும் புரியவில்லை. அவன் யோசனை முகத்தை பார்த்த மலர், நேற்று நைட்டு நீ எங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நீ லவ் பண்ணுற விஷயம் அண்ட் நீ யாருன்னு நான் அஞ்சலிக்கிட்ட சொன்னேன். அப்போவே அவன் முகம் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. நான் ஏதோ உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் அவன் முகம் அப்படி இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நானும் மேலும் யோசிக்காமல் படுத்துட்டேன். திடீர்னு ஒரு 3 மணி இருக்கும். தண்ணி குடிக்கலாம்னு நான் கண் முழிச்சு பார்க்கும்போது அவள் என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன பண்ணுறான்னு நான் உத்து பார்க்கும்போது தான் கவனித்தேன், செல்ஃபோன் லைட்டை வச்சு ஏதோ உட்காந்து எழுதிட்டு இருந்தா. என்ன எழுதிட்டுருக்கான்னு யோசனையில் நான் அமைதியாக படுத்துட்டேன். சரி, ஏதோ எழுதிட்டுருக்கான்னு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் காலையில் நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவள் தூங்கிட்டு இருந்தா. கட்டிலு கீழே என் காலில் ஒரு ஃபோட்டோ அகப்பட்டுச்சு. அதை எடுத்து பார்த்து எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அது இந்த ஃபோட்டோ தான் என்று அரவிந்தும் அஞ்சலியும் இருக்கும் புகைப்படத்தை காட்டினாள். அரவிந்த் அந்த ஃபோட்டோவையே உற்று பார்த்து கொண்டிருக்க, மேலும் தன் பேச்சை தொடர்ந்த மலர், அதுக்கப்புறம் நான் அந்த டைரியை எடுத்து படித்தேன். படிக்க வேணாம்னு தோணுச்சு, இருந்தாலும் படித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்,
இவ மனசில் என்ன இருக்கிறதுன்னு. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோட்டோ உங்கள் நெருங்கின சொந்தம் ஒருத்தரோட கல்யாணத்தில் எடுத்தது. அந்த கல்யாணத்துக்கு நீ எப்போ போனீன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்திருந்தேன் என்று கூறிய மலர், இந்த கல்யாணம் நடந்து 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. யார்கிட்டையும் சொல்லாமல், ஏன் சம்மந்தப்பட்ட உன்கிட்ட கூட சொல்லாமல், சொல்லப்போனால் நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் உன்னோட பேரும் உன்னோட ஊர் மட்டும்தான். அதை வச்சு இங்கே வந்திருக்கா. எனக்கு மனசு கேட்காம அந்த டைரி எடுத்து படித்தது எவ்வளோ நல்லதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. நான் மட்டும் இதை எடுத்து படிக்கலைன்னா அவள் கடைசி வரைக்கும் அவன் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லியிருக்க மாட்டான் என்று மலர் கூற, அரவிந்த் அமைதியாக அவளையை பார்த்து கொண்டிருக்க, காரணமே இல்லாமல் ஒருத்தரை பிடிக்குமான்னு நான் கேட்டேன்ல, பிடிக்கும். அதுக்கு இவ தான் சாட்சி. தூளி கூட காரணம் இல்லை. அந்த கல்யாணத்தில் மட்டும்தான் உன்னை பார்த்துருக்கா. நீ அவளை பார்த்ததே இல்லை. அவள் உன்கிட்ட பேசினதும் இல்லை. ஆனால் உன்னை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணிகிட்ருக்கா. காரணம் ஒரு துளி கூட சம்மந்தமே இல்லை என்று மலர் கூற, அரவிந்த் அவளையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். என் மனசில் இருக்கிறதையும் சொல்லிட்டேன், உன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்தையும் சொல்லிட்டேன் என்று கூறியபடி இருந்த மலர் தன் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டியவள், முடிஞ்சா இந்த டைரியை ஃபுல்லாக படிச்சு பாரு, உனக்கே புரியும். அவள் எங்கெங்கே உனக்காக சுற்றினா, எப்படி உன்னை லவ் பண்ணா, இங்கே எப்படி வந்தா, எல்லாமே எழுதியிருக்கா. கடைசியாக நேற்று நைட்டு எழுதுனதையும் படிக்கும்போது தான் கஷ்டமாக போச்சு. ஒரு வகையில் அதுவும் நல்லது தான் தோணுது. இல்லைன்னா கண்டிப்பாக அவள் வெளியே இதை சொல்லியிருக்க மாட்டான். உனக்கும் தெரிஞ்சிருக்காது, எனக்கும் தெரிஞ்சிருக்காது, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது என்று கூறியவள் விறுவிறுவென அங்கிட்டு நகர்ந்து விட்டாள். அந்த டைரியை அவன் உற்று பார்த்து கொண்டிருக்க, போனவள் திரும்பி வந்த வேகத்தில், இந்த டைரியை நான் உன்கிட்ட கொடுத்தது அவளுக்கு தெரிய வேண்டாம். கண்டிப்பாக அவள் இந்த டைரியை தேடுவா, அவளுக்கு கிடைக்காது. நான் சமாளிச்சுக்கிறேன், நீ டைம் எடுத்து இந்த டைரியை படி என்று கூறிவிட்டு அவள் சென்று விட்டாள். செல்லும் அவள் முதுகையை பார்த்தவன் ஒரு வலி நிறைந்த புன்னகையோடு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்னை யாரோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போகிற என்று தனக்குள் நினைத்தவன் மனதில் அத்தனை வலிகள். அவன் என்னவோ மலரை உண்மையாகத்தானே விரும்பினான். சிறிது நேரம் அங்கேயே அப்படியே அமர்ந்திருந்தான். ஒருவாறு தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு எழுந்து அலுவலகத்திற்குள் நுழைந்தான். அவன் செல்லும் பொழுது அவன் கண்கள் இப்பொழுது தனிச்சையாக அஞ்சலியின் பக்கம் திரும்பியது. அவள் வேலையில் கவனமாக இருந்தாள். அவள் முகத்தை அவன் நன்றாக இன்றுதான் உற்று பார்த்தான். நன்றாக அவள் கண்கள் வீங்கியிருந்தது, முகமெல்லாம் வீங்கியிருந்தது. அழுதிருக்கிறாள் என்பது நன்றாக தெரிந்தது. அதை உணர்ந்தவன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அவன் வேலை செய்யும் இடத்திற்குள் நுழைந்து விட்டான். நேரங்கள் அதன் போக்கில் ஓடின. என்றும் மாலை அலுவலகம் முடிந்தவுடன் மலரை வந்து சந்தித்து செல்லும் அரவிந்த் அன்று வரவில்லை. மலருக்கு புரிந்தது அவன் மனநிலை. அதனால் அவளும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அஞ்சலி யோசித்தாள், ஏன் அரவிந்த் வரவில்லை? ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ என்று யோசித்தவள், நமக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த பிரச்சனை என்று நினைத்தவள் அவள் மலரோடு அமைதியாக புறப்பட்டு விட்டாள். அன்று இரவு மலர் படுத்து உறங்கிவிட அஞ்சலி எதையோ தேடிக்கொண்டே இருந்தாள். தூக்க மயக்கத்தில் கண் விழித்து பார்த்த மலருக்கு அவள் என்ன தேடிக்கொண்டிருக்கிறாள் என்பது நன்றாக தெரிந்தது. இருந்தும் அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் அமைதியாக படுத்து உறங்கிவிட்டாள். அஞ்சலிக்கு அவன் நினைவாக இருந்த அந்த தைரியம் தொலைந்து போனது ஏதோ மனதை அடித்தது. மலரக்கா ஏதாவது பார்த்துருப்பாங்களோ என்கிற யோசனையும் அவளுக்குள் இருந்தது. நன்றாக அனைத்து இனங்களிலும் அவள் டைரியை தொலைவ அது கிடைக்கவில்லை. அது தொலைந்ததும் அவள் மனம் மிகவும் காயப்பட்டு போனது. அவனை நினைத்து கண்களில் கண்ணீர் தார தாரையாக வடிந்து கொண்டுதான் இருந்தது அரவிந்த் நினைவோடு. அவன் நினைவாக வைத்திருந்த டைரியும் தொலைந்து போக அவள் மொத்தமாக உடைந்து போயிருந்தாள். அன்றும் அவள் நன்றாக உறங்கவில்லை. அவ்வப்பொழுது மலர் இருந்து அவளை பார்த்தாலும் எதையும் கேட்கவும் இல்லை, கண்டு கொள்ளவும் இல்லை. அடுத்த நாள் எப்பொழுதும் போல அவரவர் வேலைகளை செய்து கொண்டு அலுவலகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். அஞ்சலி மலரைத்தான் பார்த்து கொண்டே இருந்தாள். மலர் டைரியை எடுத்து இருப்பாரோ என்கிற எண்ணம் அவளுக்குள் இருந்தது. ஆனால் அஞ்சலி நினைத்தது போல் இல்லாமல் மலர் அவளிடம் எப்பொழுதும் போல இயல்பாகவே தான் பேசினாள், பழகினாள். அவர் டைரியை பற்றி ஏதாவது கேட்பாரோ என்று பார்த்தால் அவர் அதை பற்றி எந்த ஒரு துரும்புமே கேட்கவில்லை. அதனால் மலருக்கு இதை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று உறுதியாக நம்பியிருந்தாள் அஞ்சலி. எங்கே தானாக சென்று டைரியை பற்றி கேட்டால் அதை வைத்து ஏதாவது கேள்வி கேட்பாரோ என்று யோசித்த அஞ்சலி டைரியை பற்றி மலரிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அன்று அலுவலகத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது அரவிந்த் வரவில்லை. அவன் உடல்நிலை சரியில்லை என்று ஒரு வாரத்திற்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கி கொண்டான். மலர் எதிர்பார்த்ததுதான் என்பது போல இயல்பாகத்தான் இருந்தான். ஆனால் அஞ்சலிக்கு தான் ஒரு முறையாவது அவனை பார்க்கும் ஆசையும் தொலைந்து போனது. அன்று காலை அவன் நேரமாக எழுந்து அமர்ந்து விட்டான். தூக்கமும் இல்லை. அவனுக்கு கண்களும் கலங்கி கொண்டது. அவனுக்கு மலரின் நினைவு அதிகமாக இருந்தது. அதனால்தான் அவன் உடம்பு சரியில்லை என்று கூறி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கியது.
அலுவலகத்திற்கு சென்றால் மலரை பார்க்க நேரிடும். அவள் முகத்தை பார்த்தால் மீண்டும் அவனுக்கு வழிகள் தான் வரும் என்று யோசித்துதான் அவன் இப்படி ஒரு முடிவெடுத்தான். ஆனால் இவனை பார்க்க துடிக்கும் ஒரு மனம் இவனை நினைத்து ஏங்கிதானே போனது. நகர்ந்து போனது நாட்கள். அரவிந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலிருந்து வேலைகளை செய்து கொண்டு மலரின் நினைவுகளை தவிர்க்க தொடங்கியிருந்தான். அன்று எதிர்ச்சியாக அவன் பேக்கை எடுத்து அதிலிருந்து டாக்குமெண்ட்டை பார்த்து கொண்டிருக்கும் போது அவன் கண்களில் அகப்பட்டது அஞ்சலியின் டைரி. அந்த டைரியை எடுத்துக்கொண்டு அவன் மேசையில் சென்று அமர்ந்தான். டைரியை பிரித்து படிக்கலாமா வேண்டாமா என்கிற யோசனை இருந்தது. பின்பு படித்துதான் பார்க்கலாம் என்கிற எண்ணத்தில் அந்த டைரியை பிரித்து பார்த்தான். அதில் அஞ்சலியும் அரவிந்தும் நிற்கும் புகைப்படம் தான் முதலில் இருந்தது. அந்த புகைப்படத்தை அவன் முழுவதுமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது அரவிந்தை அவள் முதலாக சந்தித்த திருமணத்தில் அவன் நின்று கொண்டிருக்க அவன் அருகில் சிரித்த முகத்தோடு அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். மணமக்கள் அருகில் அரவிந்த் நிற்க அவன் அருகில் எதிர்ச்சியாக வந்து நின்று கொண்டிருந்தாள் அஞ்சலி. அதில் அவள் மின்புன்னகையோடு அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு மென்மையாக, மிக மென்மையாக ஒரு சிறிய புன்னகை தோன்றி மறைந்தது. அதன் பிறகு அவள் எழுதிய வரிகளை படித்து பார்த்தான். அவனை அவள் முதலாக சந்தித்தது அது எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் மீது அவளுக்கு எப்படிப்பட்ட ஈர்ப்பு ஏற்பட்டது, அவன் மீது அவளுக்கு தோன்றிய காதல் எப்படி என்று அனைத்தையும் எழுதியிருந்தாள். அதுவும் கூடுதலாக அவள் ஒன்று எழுதியிருந்தாள். அது உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக எழுதியிருந்தாள். அதை படித்தவனுக்கு ஏனோ ஒரு மென்மையான புன்னகைதான் எட்டி பார்த்தது. அப்படியே ஒவ்வொன்றாக படித்து கொண்டே வந்தான். அவள் அவனை பார்ப்பதற்காக அவர்கள் வீட்டின் விசேஷங்கள் என்று அனைத்திலும் அவள் எப்படி கலந்து கொண்டாள், எப்படி சமாதானமாக பேசி தன் தாய் தந்தையை வற்புறுத்தி ஒவ்வொரு விசேஷத்திற்கும் சென்றாள் என்று அனைத்தையும் அவள் எழுதியிருந்தாள். அதை படித்து பார்த்தவனுக்கு சிறு புன்னகை உதட்டில் எரிந்து கொண்டே இருந்தது. ஆனால் கடைசியாக அவள் எழுதிய வரிகள் அவனை வெகுவாக ஆட்டம் காட்டும் என்று அவன் அப்போது எதிர்பார்க்கவில்லை. அந்த பக்கத்தையும் அவன் திருப்பினான். அதில் அவள் ஒரு சிறு கரடி பொம்மையை வரைந்திருந்தாள். அந்த கரடி பொம்மையின் மீது அவள் கண்ணீர் துளிகள் நிறைந்திருந்தது. அதை அவன் விரல்கள் மெல்ல வருடியது. அடுத்த பக்கம் திருப்பினான். அதில், நான் உன் காதலுக்கு கரடியாக வருவேன் என்று எதிர்பார்க்கவில்லை. உன் காதலாகத்தான் வர நினைத்தேன். உனக்கு காதல் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இன்று உனக்கு இன்னொரு காதல் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டேன். அப்போதே என் காதல் உடைந்து போய் இறந்து போய்விட்டது. உன்னிடம் பேசக்கூட முயற்சி செய்ததில்லை. ஏன், இன்றுதான் உன்னை சந்தித்தேன். வெகு நாட்கள் தேடிய ஒரு பொக்கிஷத்தை கண்டது போல அத்தனை மகிழ்ச்சியை உணர்ந்தேன். நான் உணர்ந்த ஆனந்தத்தை முழுவதுமாக கூட அனுபவிக்க விடாமல் அந்த கடவுள் என்னிடத்திலிருந்து அந்த சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டார் என்று அவள் எழுதிய வார்த்தைக்கு பின்னால் ரொம்ப வலிக்குது அருமாமா என்று எழுதியிருந்தாள். ஆம், அவள் அரவிந்தை அரு என்று செல்லமாக அழைப்பாள். அதுவும் மாமா என்று அவனை அழைக்க வேண்டும் என்கிற ஆசை அவளுக்குள் இருந்தது. இரண்டையும் சேர்த்து எழுந்திருந்தவள், உங்களை அருமாமான்னு கூப்பிடுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இனி எப்போவுமே நான் உங்களை அப்படி கூப்பிட முடியாதுன்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் நீங்கள் கூறின அந்த வார்த்தை கரடின்னு. ஏன் அப்படி சொன்னார் மாமா, எனக்கு வலிக்குதாரு மாமா என்று எழுதியிருந்தாள். அதில் அவள் கண்ணீர் சொட்டுகள் நிறைந்திருந்தது. பின்பு மேலும் ஏதோ எழுத தொடங்கியிருப்பாள் போல. ஆனாலும் எதுவும் எழுதாமல் வைத்திருந்தாள். அவனும் அந்த டைரியை மூடி வைத்தவன் நீண்ட பெருமூச்சு விட்டான். பின்பு என்ன யோசித்தானோ, நாளையிலிருந்து வேலைக்கு வருவதாக மெயில் அனுப்பிவிட்டு அடுத்த நாள் வேலைக்கு புறப்பட்டு அலுவலகத்திற்கும் சென்றிருந்தான். அவன் மனதில் அவன் என்ன நினைக்கிறான் என்று அவனுக்கே தெரியாமல் எதையோ யோசித்து கொண்டு அவன் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். அவன் அலுவலகத்திற்கு நுழையும் பொழுது அவன் சந்தித்த முதல் முகமே அஞ்சலிதான். அவள் அப்பொழுதுதான் அலுவலகத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தாள். அவள் தோற்றம் முற்றுமாக மாறியிருந்தது. அவள் கண்கள் சுற்றி கருவளையம், முகமெல்லாம் கருத்து போயிருந்தது. அவள் நன்றாக உறங்கவில்லை என்பது அவளை பார்த்தாலே நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அவளின் தோற்றம் அவனுக்கு கவலையை கொடுத்தது. ஏன் இவ இப்படி இருக்கா என்கிற யோசனை கூட அவனுக்குள் தோன்றியது. அவளிடம் சென்று ஏதாவது பேசலாமா என்கிற யோசனை கூட அவனுக்கு வந்தது. ஆனால் அவளின் அருகில் சென்று அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவள் பின்னாலே அவனும் அமைதியாக சென்றான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவள் கீழே சாய்வது போல தோன்ற வேகமாக ஓடி சென்றான். அவள் அருகில் அவன் நினைத்தது போலவே சட்டென மயங்கி சரிந்திருந்தாள். அவள் பின்னால் வந்த அவன் மீதே. அவளை தன் கைகளில் தாங்கிக் கொண்ட அரவிந்த், அஞ்சலி அஞ்சலி என்று அவன் அவளை எழுப்ப அவன் சத்தம் கூட கேட்கும் நிலையில் இல்லாமல் அவள் மயங்கி சரிந்திருந்தாள் அவன் கைவழிவுக்குள். அவள் மயங்கி சரிய என்ன செய்வதென்று அரவிந்திற்கு சுத்தமாக புரியவில்லை. அஞ்சலி அஞ்சலி என்னாச்சு, கண்ணத்தர என்று அவள் கன்னத்தை அவன் தட்ட எந்த உணர்வும் அவளிடத்தில் இருந்து வெளிப்படவில்லை.
அவன் சற்று பயந்துதான் போனான். ஆட்களும் அவர்களை சுற்றி கூடிவிட அவன் முடிவெடுத்தவனாக அவளை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் நேராக அவன் காரை நோக்கி ஓடினான். காரின் உள்ளே அவளை படுக்க வைத்துவிட்டு காரை மின்னல் வேகத்தில் கிளப்பியிருந்தான் மருத்துவமனையை நோக்கி. மயங்கி இருந்த அவள் முகத்தை அவன் உற்று பார்க்க அந்த மயக்கத்திலும் கூட அவள் முகம் சோகமாக இருப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. என்ற நீண்ட பெருமூச்சு விட்டவன் அடுத்த 10 நிமிடத்தில் மருத்துவமனையை அடைந்திருந்தான். அஞ்சலியை பரிசோதித்துவிட்டு அவன் அருகில் வந்து நின்ற மருத்துவர்கள், ரொம்ப வீக்காக இருக்காங்க, அது மட்டும் இல்லை அவங்க நல்லா தூங்காமல் இருந்திருக்காங்க, தூக்கம் இல்லாதனால கூட இந்த மயக்கம் அவங்களுக்கு வந்திருக்கும், அது மட்டும் இல்லை அவங்க சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்கணும், அதனால கூட அவங்க ரொம்ப வீக்காக தெரியலாம் என்று கூறிய மருத்துவர்கள், ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க அவன் மருத்துவரை நிமிர்ந்து பார்த்தவன், தெரியல டாக்டர் என்றான். அவங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா என்று கேட்க, ஒரு வகையில் சொந்தம்தான், பட் அதிகமாக பழக்கம் இல்லை என்றான் அரவிந்த். ஓகே, இந்த மெடிசன் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா தூங்கணும். இப்போதைக்கு ஸ்லீப்பிங் மருந்து கொடுத்துருக்கேன், அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கண்டிப்பாக அவங்க இன்னும் ஒரு 3 ஹவர்ஸில் எழுந்திரிக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள பார்க்கலாம் என்று கூறிய மருத்துவர் மருந்து சீட்டை அரவிந்த் கையில் கொடுத்துவிட்டு நகர்ந்து சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு அஞ்சலி படுத்திருந்த அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கு மெத்தையில் காய்ந்த மலராக படுத்திருந்தாள் அஞ்சலி. அவளை பார்க்கும்போது அவனுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத வலி. பின்பு சிறிது நேரம் அவளை நின்று பார்த்தவன் மருந்துகளை வாங்கி வரலாம் என்று மெடிக்கலை நோக்கி சென்று விட்டான். அஞ்சலி மயங்கி விழுந்ததை தெரிந்து கொண்ட மலர் பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்து அடைந்திருந்தாள். அவளோடு தர்ஷனும் கூட வந்திருந்தான். அரவிந்த் வராத இந்த ஒரு வாரத்தில் தர்ஷன் மலர் காதல் அந்த அலுவலகம் முழுவதும் தெரிந்திருந்தது. அது மட்டுமில்லாமல் மலரின் வீட்டிலும் அவர்கள் காதலை கூறி நல்ல முறையில் சம்மதமும் வாங்கியிருந்தார்கள். அது அனைத்தும் அரவிந்திற்கும் தெரியும். மலர் அஞ்சலியை பார்க்க அவசரமாக அவள் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைய அங்கு அவள் கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. அவளும் நல்ல உறக்கத்தில் இருந்தாள். மலர் தயங்கியபடியே அஞ்சலி அருகே சென்று அமர, அப்போது அங்கு வந்த அரவிந்த் மலரை பார்த்து, அவள் தூங்கிறதுக்காக ஸ்லீப்பிங் மருந்து கொடுத்துருக்காங்க, 2-3 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டா என்று கூற, மலர் அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தவள் எதுவும் பேசாமல் அமைதியாக தலைகுனிந்து கொண்டாள். அடுத்த சிறிது நேரத்தில் மலரின் அலைபேசி அலறியது. யார் என்று அவள் அலைபேசியை எடுத்து பார்க்க, நடராஜ், அஞ்சலியின் தந்தைதான் அழைத்து கொண்டிருந்தார். அவர் பெயரை பார்த்தவுடன் மலருக்கு என்ன செய்வது என்று சுத்தமாக புரியவில்லை. தயக்கத்தோடு அவள் அலைபேசியை பார்த்து கொண்டிருக்க அவளின் குழப்பமான முகத்தை பார்த்த அரவிந்த், என்னாச்சு என்று கேட்க, அதற்கும் மலர் எந்த பதிலும் பேசாமல் குழப்பத்துடன் அமர்ந்திருக்க, என்ன ஆச்சு என்று மீண்டும் அரவிந்த் கேட்க, மலர் மெல்ல, அஞ்சலியோட அப்பா தான் கால் பண்ணுறாரு, என்ன சொல்கிறதுன்னு வேற தெரியல, அஞ்சலிக்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னால் நான் என்ன செய்கிறது என்று மலர் பயந்து கொண்டு கூறியவள், கண்டிப்பாக அஞ்சலிக்கு இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அவங்க அஞ்சலியை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க என்று தயங்கபடி மலர் கூற, மலர் கூறியதை கேட்ட அரவிந்த் என்ன நினைத்தானோ, எதுவும் சொல்லாத, கால் அட்டன் பண்ணி அவள் வேலையாக இருக்கான்னு சொல்லிடு, காலை கட் பண்ணிடு என்று கூற, மலர் சட்டென அரவிந்தை நிமிர்ந்த அதிர்ச்சியாக பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட அரவிந்த், இல்லை, அது எதுக்கு அவங்கள பயமுறுத்திட்டு, அதனால்தான் அப்படி சொன்னேன், இது சாதாரண மயக்கம் தானே, சாப்பிடாம இருந்ததுனால இந்த மயக்கம், அதையே அவங்களுக்கு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும், அதனால்தான் அப்படி சொல்ல சொன்னேன் என்று அரவிந்த் கூற, அதுவும் மலருக்கு சரி என்று பட அதே போல கூறியிருந்தாள். அஞ்சலியின் பெற்றோரிடம் பேசிவிட்டு மலர் அரவிந்தை நிமிர்ந்து பார்க்க அவன் முகத்தில் எந்த ஒரு உணர்வும் இல்லை. அரவிந்த், கொஞ்சம் பேசலாமா என்று மலர் கேட்க அவன் சட்டென தர்ஷனை நிமிர்ந்து பார்த்தான். என்ன எதுக்குடா பார்க்குற என்று அவன் கூற, அரவிந்த் ஒரு மீன் புன்னகையுடன் மலரோடு சென்றான். மலரின் அருகில் நிற்கும் அரவிந்தின் முகத்தில் எந்த உணர்வும் வெளிப்படவில்லை. அவன் அப்படியே சிலையாக நின்றான். அரவிந்தை நிமிர்ந்து பார்த்த மலர், நீ என்ன ரோபோவாடா, உனக்கு எந்த உணர்வும் வராதா என்று கேட்டாள் எடுத்தவுடன். அவள் கேட்பது அரவிந்திற்கு சுத்தமாக புரியவில்லை. என்ன என்பது போல் அவன் அவளையே பார்த்து வைக்க, உன்னைதான் கேட்குறேன், நீ என்ன ரோபோவான்னு கேட்ட என்றாள் அழுத்தமாக. நீ என்ன பேசிகிட்டு இருக்க மலர் என்று கேட்டான் அரவிந்த். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன்
என் வாயில் நல்லா வந்துடும், அமைதியாக இருந்துரு என்று மலர் கூற, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ தானே பேசுகிறோன்னு சொன்ன, இப்போ அமைதியாக இருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ எதுக்கு ஏதேதோ பேசுகிற? என்னடி ஆச்சு உனக்கு என்று அரவிந்த் சற்று காட்டமாக கேட்க, அவ உன்னால தான் இப்படி இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும் தானே, அப்புறம் ஏன் அரவிந்த் இப்படி இருக்க என்று மலர் ஏதோ பேச தொடங்கும் முன்பே அவள் பேசுவதை கை நீட்டி தடுத்து நிறுத்திய அரவிந்த் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவன், போதும், நீ எதுவும் பேச வேண்டாம், உன்னோட லைஃப்பை நீ பாரு, என்னோட லைஃப்பை எனக்கு பார்த்துக்க தெரியும் என்று கூறியவன் அவள் கண்களை பார்த்து, நான் உன்னை லவ் பண்ணினேன், ஆனால் நீ என்னை வேற ஒரு பொண்ணை லவ் பண்ண சொல்லிகிட்ருக்க, அது எவ்வளோ வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்று கூறிய அரவிந்த் விறுவிறுவென அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். செல்லும் அவன் முதுகை பார்த்த மலருக்கும் மனதில் சற்று பாரமேறிய உணர்வு. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை அஞ்சலியோட அமைஞ்சா நல்லா இருக்கும் என்று கூறியபடி மலரும் நகர்ந்து சென்று விட்டாள். 2-3 மணி நேரம் கழித்து மயக்கத்திலிருந்து மெல்ல தன் கண்களை திறந்திருந்தாள் அஞ்சலி. அவள் கண்களை திறக்கும்போது அவள் கண்முன் நின்றது என்னவோ அரவிந்த் தான். அவனை பார்த்தவுடன் அவள் கண்கள் அகல விரிந்தது. உதட்டில் ஒரு சிறு புன்னகை தோன்றியது. அந்த புன்னகை ஒரு நிமிடம் கூட அவளுக்கு நிலைக்கவில்லை. அரவிந்திற்கு பின்னால் நின்ற மலரின் முகத்தை பார்த்தவுடன் அவளுக்குள் ஏதோ ஒரு வலி, அப்படியே அமைதியாகிவிட்டாள். மலர் வேகமாக அஞ்சலி அருகில் வந்தவள், பைத்தியக்காரி, அப்படியே உன்னை ஓங்கி அரைஞ்சனா வச்சுக்கோ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்குடி நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டி சாப்பிடாம இப்படி உடம்புக்கு எடுத்து வச்சிருக்க? அப்படி என்னடி நடந்துச்சு உனக்கு என்று கத்திய மலர் கோபத்தில் அவளை அடிக்க கையை ஓங்கிவிட்டாள். அஞ்சலி சற்று மிரட்சியுடன் அவளை பார்க்க தன் கோபத்தை தனக்குள் அடக்கியவள், எதுவும் பேச வேணாம், ரூம்க்கு வா, மற்ற விஷயம் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் என்று கூறிய மலர் ஒரு கார்டை எடுத்து தர்ஷன் கையில் கொடுத்தவள், ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோன்னு பார்த்து கட்டு என்று கூறியவள், வா போகலாம் என்று அஞ்சலியை கிளப்ப, வெயிட் பண்ணு, கொஞ்ச நேரம் ஆகட்டும், டாக்டரை பார்த்துட்டு போகலாம் என்று அரவிந்த் கூற, தேவையில்ல என்று கூறிய மலர் அஞ்சலியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்று விட்டாள். செல்லும் அஞ்சலியின் முதுகை பார்க்க அரவிந்திற்கு நீண்ட பெருமூச்சு தான் விட முடிந்தது. அவனால் தான் என்ன செய்ய முடியும்? அங்கோ அஞ்சலியை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் வந்த மலர் அவளை உள்ளே தள்ளி கதவை சாத்தியவள் அஞ்சலியின் கையை வலிக்க பற்றியபடி, என்னடி உன் பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க என்று கேட்க, அஞ்சலிக்கு மலரின் இந்த கோபமான முகம் புதிதாக இருக்க திரு திருவென விழித்தாள். ஆனால் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தார தாரையாக வரத் தொடங்கியிருந்தது. அஞ்சலி அழுகுவதை பார்த்து கடுப்பான மலர், அழுகிய முதல்ல நிறுத்த அஞ்சலி, நீ இப்படி அழுகிறதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு எல்லாமே தெரியும் என்று மலர் அழுங்காமல் குலுங்காமல் ஒரு குண்டை தூக்கி அஞ்சலி தலையில் போட அஞ்சலி பதறிவிட்டாள். அக்கா என்று பதட்டத்துடன் மலரை அவள் நிமிர்ந்து பார்க்க, அரவிந்தானே என்று ஒரே வார்த்தையில் கேட்டு வைத்தாள். அஞ்சலி கீழே அமர்ந்தவள் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கியிருந்தாள். அவள் அழுவதை பார்க்க மலருக்கு பாவமாக போய்விட்டது. அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவள், அஞ்சலி என்று அவள் தோள் மீது கையை வைக்க மலரை அணைத்து கொண்ட அஞ்சலி அக்கா என்று அழத் தொடங்கிவிட்டாள். சிறிது நேரம் அழுது தீர்த்தவள் மலரை விட்டு விலகியபடி, எனக்கு தெரியாது என்று கூறினாள் மொட்டையாக. அவள் கூறியது மலருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன என்று கேட்க, உங்களை அவர் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியாது என்று அஞ்சலி கூற, அதற்கு மலர், நாங்கள் தான் லவ் பண்ணவே இல்லையா அஞ்சலி என்று கூறினாள். மலர் கூறியதை கேட்ட அஞ்சலி மௌனமாக, அது எனக்கு தெரியும் அக்கா, ஆனால் மனசு ஏனோ ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு எதுவுமே வேணாம் அக்கா, நான் ஊருக்கு போயிடுறேன் என்று அஞ்சலி கூற, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தியா என்று மலர் கேட்க, அஞ்சலியிடம் அதற்கு எந்த பதிலும் இல்லை. அவள் அமைதியாக இருக்க, ஒரு பொண்ணு வேலைக்கு வர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதுவும் நம்ம ஊரில் இருந்து கண்டிப்பாக வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம், அது உனக்கே நல்லா தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு உடனே ஊருக்கு நீ போனினா அவங்க என்ன பண்ணுவாங்க? உனக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று மலர் கேட்க, அஞ்சலியின் முகத்தில் பதற்றம்தான் ஒட்டி கொண்டிருந்தது. இந்த காலத்தில் பெண்களுக்கு கிடைக்கிற கல்வியும் சுதந்திரமான வேலையும் தான் இப்போதைக்கு பெண்களுக்கு இருக்கிற ஒரே சுதந்திரம்.
அந்த சுதந்திரம் உனக்கு கிடைச்சிச்சு, அதை நீ யூஸ் பண்ணிக்காம உதறி தள்ள போறியா என்று கேட்ட மலர், சரி, நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இதுக்கு மேலே நான் எதுவும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன் என்று கூறிய மலர், நமக்கு ஒன்று கிடைக்கணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், கிடைக்காதுன்னா அது எப்போவுமே கிடைக்காது. அதனால் உன் மனசை தளர விடாமல் உன்னோட வேலையில் மட்டும் கவனமாக இரு. நீ வேலையை கவனமாக செய், எது நடக்குமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அதுக்காக உன்னோட கரியரை விட்டு கொடுக்குற வேலை வேண்டாம். நீ நல்லா வேலை செய், அதுதான் உனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே உன் இஷ்டம் என்று கூறியபடி மலர் அங்கிருந்து நகர்ந்து விட்டாள். மலர் சென்ற பிறகு அப்படியே அமர்ந்திருந்த அஞ்சலி எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தாள் என்று அவளுக்கே தெரியாது. தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துவிட்டு தான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருந்தாள். அடுத்த நாள் காலையில் மலர் எழும் முன்பே சுறுசுறுப்பாக எழுந்து தயாராகி நின்று கொண்டிருந்தாள் அஞ்சலி. அவளை அப்படி பார்த்தவுடன் மலருக்கு அத்தனை மகிழ்ச்சி. அஞ்சலி என்று மீன் புன்னகையுடன் கூறியபடி மலர் எழுந்து அமர, அக்கா நான் ரெடி என்று தன் தலையை சீவியபடி கூறிய அஞ்சலி, நீங்களும் சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாகி வாங்க, நம்ம போய் கேண்டீனில் சாப்பிட்டு வேலைக்கு போகலாம் என்று புன்னகை முகத்துடன் கூறிய அஞ்சலியை பார்க்க மலருக்கு ஆனந்தமாக இருந்தது. அவள் அருகில் வந்து அவள் தலையை மெல்ல வருடியவள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று கூறியபடி குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவளும் சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வர கேண்டீனுக்கு சென்று நன்றாக உணவுகளை அறிந்துவிட்டு மிகவும் சுறுசுறுப்பாக அலுவலகத்திற்கு நுழைந்திருந்தார்கள் மலரும் அஞ்சலியும். அஞ்சலியை பார்த்தவுடன் அங்கு வேலை செய்யும் சக ஊழியர்கள் அவளிடம் வந்து, உடம்பு நல்லா இருக்கா, இப்போ பரவாயில்லையா என்று அவளை நலம் விசாரிக்க, அதற்கு புன்னகை முகமாகவே, இப்போது நல்லா இருக்கேன், ஐம் ஃபைன் என்று பதில் கூறியவள் அவளிடத்தில் சென்று அமர்ந்தவள் அவளுக்கான வேலையை செய்ய தொடங்கியிருந்தாள். அப்போது அங்கே வந்த தர்ஷன் அவளை நலம் விசாரித்துவிட்டு சென்றுவிட, அதன் பிறகு அங்கே வந்த அரவிந்த் அஞ்சலி அருகில் சென்று நின்றவன், அஞ்சலி என்றான் மீன்குரலில். அரவிந்தின் குரல் அவளுக்கு தெரியாதா? சட்டென அவள் உதடுகளில் இருந்த புன்னகை சற்று தளர்ந்தாலும் மீண்டும் தன் புன்னகையை தனக்குள் ஏந்தி கொண்டவள் அவனை நிமிர்ந்து பார்த்து, சொல்லுங்க என்றாள். உடம்பு பரவாயில்லையா, இன்னொரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட வந்திருக்கலாமே என்று கேட்க, இல்லை இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன், அண்ட் ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி என்று அஞ்சலி கூற, அதற்கு அரவிந்த் பரவாயில்ல என்று கூறியவன் அதற்கு மேல் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அவன் சென்ற பிறகு அவன் முதுகை திரும்பி பார்த்தவள் மீண்டும் அமைதியாக அவள் வேலையை செய்ய தொடங்கிவிருந்தாள். நாட்கள் அதன் போக்கில் நகரத் தொடங்கியிருந்தது. அஞ்சலியும் மெல்ல மெல்ல தன் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாள். அவளின் துரு பேச்சும் அனைவரிடமும் நட்பாக பழகுவது இன்று அவள் குணங்கள் ஒவ்வொன்றாக வெளியே வர தொடங்கியிருந்தது. அவள் முதலாக வாங்கிய அவளின் சம்பளத்தை ஏழை குழந்தைகளுக்கு உணவளிப்பது, படிக்க கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு தன்னால் முடிந்த உதவிகள் செய்வது, ஏழை எளியவர்கள் என்று அவள் பல பேருக்கு செய்யும் உதவிகள் ஒவ்வொன்றாக அந்த அலுவலகம் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவத் தொடங்கியிருந்தது. அதன் மூலம் அவளுக்கு நிறைய நல்ல நட்புகளும் கிடைக்க தொடங்கி கொண்டே இருந்தது. அனைவரிடத்திலும் அன்பாக பழகும் அவள் அரவிந்திடம் மட்டும் எப்பொழுதும் நகர்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவனோடு என்னன்னா என்ன என்ற பேச்சு மட்டும்தான் இருக்குமே தவிர அவனோடு இயல்பாகவோ பேசவோ பழகவோ அவள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவனும் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அப்படியே 4-5 மாதங்கள் ஓடியிருந்தது. இந்த மாதங்களுக்கிடையே தர்ஷனுக்கான வெளிநாட்டு வேலைக்கான வாய்ப்பு அவனுக்கு அவர்கள் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தர்ஷன் மலருக்கான திருமண ஏற்பாடுகளும் அவர்கள் வீட்டில் தொடங்கியிருந்தார்கள். திருமணம் முடிந்தவுடன் மலருக்கும் அவர்கள் வெளிநாட்டு அலுவலகமான அங்கிருக்கும் அலுவலகத்தில் மலருக்கும் வேலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருமணம் முடிந்தவுடன் தர்ஷனும் மலரும் அங்கு சென்று அவர்கள் வேலையை ஆரம்பிப்பதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது. அடுத்து வந்த 2 நாட்களில் அவர்களின் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டிருக்க, இவர்கள் அலுவலகத்தில் இருந்து அனைவரும் அவர்கள் திருமணத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அலுவலகத்திலிருந்து ஒரு பஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. மலரின் கிராமத்தில்தான் திருமணம் என்பதால் அனைவரும் இங்கிருந்து அவர்களுக்கான ஒரு பேருந்தை ஏற்பாடு செய்து அனைவரும் அந்த பேருந்தில் பயணம் செய்ய தயாராக இருக்க,
அனைவரும் அங்கு வந்து விட்டார்கள். அஞ்சலி மட்டும் அங்கு வராமல் இருக்க அஞ்சலிக்காக பஸ் காத்து கொண்டிருந்தது. அவளும் 2 பெட்டிகளை நகர்த்தி கொண்டு அவசர அவசரமாக அலுவலகம் வந்து சேர அங்கு அமர்ந்திருந்த அவளது தோழி சுமதி, என்னடி இவ்வளோ லேட்டாக வர என்று கத்த, சாரடி மலரக்காவோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அதான் டைம் ஆயிடுச்சு, வந்துட்டேன், ப்ளீஸ் கோச்சுக்காத என்று கூறிய அவள் பெட்டிகளை பஸ்ஸின் பின்புறத்தில் வைத்துவிட்டு பஸ்ஸுக்குள் ஏற அங்கு அனைவரும் அவரவர் ஜோடிகள் அவரவர் நட்புக்கள் என்று அமர்ந்திருக்க சுமதி கூட அவளின் காதலனோடு அமர்ந்து விட்டாள். அஞ்சலி எங்கே அமர்வது என்று பார்க்க அரவிந்த் அமர்ந்திருக்கும் இருக்கையில்தான் ஒரு இடம் இருந்தது. அதை பார்த்தவளுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அவள் தயங்கியபடி நிற்க, ஏய் உக்காரு, பஸ் எடுக்க சொல்லலாம் என்று அனைவரும் கத்த, அது என்று தயங்கிக் கொண்டே அவள் நிற்க அவள் தயக்கத்தை பார்த்த அரவிந்த், நான் வேணா வேற இடம் மாதிரி உட்காரட்டுமா என்று கேட்க அதற்கு அஞ்சலி எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருந்தாள். அவன் எழுந்த பிறரை பார்க்க, நான் என் ஆளை விட்டு நகரமாட்டேன், நான் என் ஃப்ரெண்டை விட்டு நகரமாட்டேன், நண்பேண்டா என்று அனைவரும் அவரவர் அருகில் அமர்ந்திருக்கும் ஆட்களின் மீது கை போட்டு அமர்ந்திருக்க அரவிந்திற்கு சிரிப்பு தான் வந்தது. அவன் திரும்பி அஞ்சலியை பார்க்க, அஞ்சலி, இல்லை பரவாயில்ல வேணாம் என்று தயங்கியவள் அரவிந்த் அருகே வந்து அமர்ந்து கொண்டாள். அவர்கள் இருவருக்கும் நடுவே இருக்கும் இடத்தில் ஒரு ட்ரெயின் விடலாம், அவ்வளவு கேப் இருந்தது. அஞ்சலி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீட்டோடு ஊன்றி அமர்ந்திருக்க அரவிந்திற்கு முதல் அவளின் செயல் மிகுந்த சிரிப்பை கொடுத்தது. அவனும் புன்னகை முகமாக அவளை பார்த்துவிட்டு அவன் இயல்பாக அமர்ந்து கொண்டான். பேருந்து புறப்பட்டவுடன் அனைவரும் பாட்டு ஆட்டம் என்று அந்த பயணமே அவர்கள் அனைவருக்கும் களை கட்டியது. அந்த மகிழ்ச்சியுடன் மலரின் கிராமத்துக்கு அனைவரும் சென்றடைந்திருந்தார்கள். அஞ்சலி பேருந்து விட்டு இறங்கும் பொழுது அங்கு அவளுக்கு முன்பு நின்று கொண்டிருந்தது என்னவோ அவளின் தந்தையும் தாயும் தான். தன் தாய் தந்தையை பார்த்த அஞ்சலிக்கு கண்கள் கலங்கி கொண்டு வந்தது. ஓடி சென்று இருவரையும் இறுக அணைத்து கொண்டாள். வெகு நாட்கள் கழித்து தன் தாய் தந்தையை பார்த்த அஞ்சலிக்கு வார்த்தை வரவில்லை, அழுகைதான் வந்தது. அவர்களின் கண்களும் இவளை பார்த்தவுடன் கலங்கிவிட்டது. அவள் தாய் சுமதிதான், என்னம்மா இப்படி எழுச்சி போயிட்ட, நல்லா சாப்பிட்றியா இல்லையா, இதுக்கு தான் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னேன், கேட்குறியா, ஏதோ நான் போய் உலகத்தையே சுற்றிக்கிட்டு வரேன்னு போனேன், இப்படி வந்திருக்க என்று தன் மகளை தலை முதல் பாதம் வரை பார்த்தபடி அவர் கூறிக்கொண்டிருக்க நடராஜ் மீன் புன்னகையுடன் அஞ்சலியின் தலையை மெல்ல வருடியவர், நல்லா இருக்கியாடா என்று கேட்க, நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீ எப்படிம்மா இருக்க, வந்த உடனே என்னை திட்ட தான் நீ பார்க்குற என்று அவள் செல்லமாக கோபித்து கொள்ள அவளின் நெற்றியில் முத்தம் பதித்த தாய் சுமதி, அம்மாவுக்கு எப்பவும் அப்படி தாண்டா இருக்கும் என்று சிரித்தபடி கூறியவர், நம்ம வீட்டுக்கு போயிட்டு நைட்டுங்க வரலாம் என்று கூற அவள் அருகில் வந்து நின்ற அஞ்சலியின் தோழி, அப்பாடா கிராமத்தோட பாச போராட்டம் செம்மையாக இருக்கு என்று மென்மையாக சிரித்து கொண்டு கூறியபடி அவர்கள் அருகில் வந்து நின்றவள், உங்கள் பொண்ணு இன்னும் 2 நாளைக்கு இங்கே தான் இருப்பா, ஆனால் நாங்கள் இன்றைக்கி தான் இங்கே வந்திருக்கோம், அப்படியெல்லாம் எங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு கொடுத்துட மாட்டோம் என்று கூற அஞ்சலியின் தாய் சுமதி, யார் இந்த பொண்ணு என்று கேட்க, சுமதி என்று அஞ்சலி கூற, என்னடி அம்மா பேர் சொல்லி எல்லாம் கூப்பிட்ற என்று அவர் அதட்ட, ஐயோ அம்மா இல்லை, அவள் பேரும் சுமதி தான் என்று அஞ்சலி கூற, ஓ உன் பேர் சுமதியா என்று கேட்க அவள், ஆமாண்டி என்றாள் சிரித்த முகமாக. அவர் அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு லுக் விட்டார். ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் டாப் என்று வந்திருந்தவளை பார்த்தவர், என்ன பசங்க போடுற பேண்டெல்லாம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க என்று கேட்க அவர் கேட்ட கேள்வியில் விழி பிதுங்கி நின்றவள், என்ன என்பது போல அவரை அவள் பார்த்து வைக்க அஞ்சலி ஒரு மின் புன்னகையுடன், அம்மா கம்மன் இருங்க என்று கூற, என்னடி பசங்க போடுற பேண்ட் சட்டையை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு என்று அவர் கூற, ஹலோ ஆண்டி என்று சுமதி ஏதோ கூற வர, கம்மன் இருடி, அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, அம்மா இது பொம்பளை பிள்ளைங்க போடுற துணி தான், வாங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது என்று கூற அவர் சட்டென அஞ்சலிக்கு அதை பிடித்து திருகியவர், நீயும் அங்கே இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தியா என்று கேட்க, இதோ வந்துட்டேன் என்று மைண்ட் வாஷில் பேசிய சுமதி, ஆமாம் ஆண்டி, நானாவது பரவாயில்ல, உங்கள் பொண்ணு இவ்வளவு தான் பேண்ட் போடுவா என்று தன் முட்டி வரை அவள் தொட்டு காட்ட, என்ன சொன்ன
என்று சுமதி அவர் சேலையை வரித்து கட்டி கொண்டு வர, கேளுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்டே கேளுங்க என்று சுமதி கூற, அவர் அஞ்சலியை அடிக்க பாய, சரியாக அங்கு வந்த மலர், ஏய் எல்லாரும் வந்தாச்சா, ஏன் எல்லாரும் வெளியே இருக்கீங்க, உள்ள வாங்க என்று மலர் கூற, அப்பொழுதுதான் கவனித்தால் அஞ்சலியை அடிக்க சுமதி விரட்டி கொண்டிருப்பதை. என்ன நடக்குதாங்க என்று நடராஜை பார்த்து அவள் கேட்க, அதுவா, ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பொண்ணு சண்டைய என்று அவர் மென்மையாக கூற, அங்கு சுமதி வேறு, அப்படிதான் ஆண்டி, ஆடிங்க ஆடிங்க என்று விசில் அடித்து கத்திக்கொண்டு அவர்கள் முன்பு நின்று கொண்டு கைகளை தட்டி கொண்டிருக்க, அவளை யோசனையாக பார்த்த மலர், இவ ஏதாவது சொன்னாளா என்று கேட்க, அந்த பொண்ணு பண்ண வேலை தான் என்று நடராஜ் மீன் புன்னகையுடன் கூற, அவள் அருகில் சென்று அவள் காதை பிடித்து திருகிய மலர், என்னடி பண்ண என்று சுமதியை பார்த்து கேட்க, ஆ வலிக்குது என்று கூறியவள், நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வந்தேன்னு அந்த லேடி ஹிட்லர் அம்மா என்னை பார்த்து ஆம்பளைக்கு போகிற பேண்ட் சட்டை போட்டுட்டு சுற்றுறேன்னு சொன்னாங்களா, அதான் அவங்க பொண்ணை கொஞ்சம் மாட்டி விட்டுட்டேன், அதுதான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்று கூற, அடிப்பாவே என்று கூறிய மலர் சுமதிக்கு அருகில் சென்று நின்றவள், ஆண்டி என்ன பண்ணுறீங்க என்று அவர் கையை அவள் பிடிக்க, உன்னை நம்பி தானே நான் இவளை அனுப்பி வச்சேன், என்னென்னமோ சொல்கிறாங்க என்று அஞ்சலியின் தாய் கூற, அதற்கு மலர், அவள் உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கா, அது தெரியாமல் நீங்கள் வேற என்று கூறிய மலர், அங்கே பாருங்க அவள் எப்படி சிரிக்கிறான்னு என்று கூற, அவர் சுமதியை திரும்பி பார்க்க அவள் விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள். அவள் சிரிப்பதை பார்த்த அஞ்சலியின் தாய், அடிப்பாவி என்று கூறியபடி அஞ்சலியை விட்டுவிட்டு அவர் அங்கே செல்ல போக, இவர் வருவதை பார்த்த சுமதி, ஆத்தாடி நான் இல்லை என்று பதறி அடித்துக்கொண்டு ஓடியே விட்டாள். இந்த சிறு நேரத்தில் அங்கு மிகப்பெரிய கலகலப்பே ஏற்பட்டுவிட்டது. அஞ்சலியின் தாய் தந்தை அஞ்சலி பழகுவது என்று அனைத்தையும் பார்த்து சிரித்தபடியே நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். பின்பு திருமண ஏற்பாடுகள் என்று கலகலப்பாக நண்பர்களுடன் ஒரு பட்டாளமே அங்கு தயாராகி கொண்டிருந்தது. அங்கும் ஆடல் பாடல் என்று அந்த திருமண ஏற்பாடு மிகவும் களைகட்ட, இவர்கள் பழகுவதும் ஆடுவதையும் பார்த்த பெரியவர்கள்தான் ஆவென்று வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருந்தார்கள். அஞ்சலியின் தாய் ஆண்கள் பெண்கள் என்று இருவரும் ஒன்றாக நடனமாடுவதை பார்த்து வாய்ப்பிழந்து நின்று கொண்டிருக்க, அவர் அருகில் வந்து நின்ற சுமதி, ஆண்டி வாய்க்குள்ள ஈ போகுது என்று கூற, அடியே உன்னதான் தேடிக்கிட்டு இருந்த இரு என்று மீண்டும் அவர் சேலையை இடுப்பில் எடுத்து சொருக, எப்போ பார்த்தாலும் கோவசல மாதிரி சேலையை தூக்கி தூக்கி இடுப்பில் சொருக்கிக்கிட்டு வாங்க டான்ஸ் ஆடலாம் என்று அவர் கையை பற்றி இவள் இழுக்க, அடியே நான் உன்னை அடித்து போடுவேன் என்று அவர் கூற, ஆட போங்க ஆண்டி, எப்போ பார்த்தாலும் நீங்கள் லேடி ஹிட்லர் மாதிரியே நின்றுட்டுருக்கீங்க, ரொம்ப போர் ஆண்டி நீங்கள், எப்படி அங்கிள் இந்த ஆண்டியோட காலத்தை ஓட்டுறீங்க, பேசாமல் டைவர்ஸ் பண்ணிவிடுங்க, இப்போ கூட நீங்கள் எங்க அழகாக தான் இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு வேறு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்று கூற, அடி செருப்பு என்று அவர் ஏதோ துளவ, ஆத்தாடி எப்போ பார்த்தாலும் இந்த ஆண்டி ஹிட்லர் மூட்லேயே இருக்கு என்று கூறியபடி அவள் அங்கிருந்து ஓடியே விட்டாள். அவள் அவரை வம்பு இழுத்து கொண்டு வருவதை பார்த்த அரவிந்த், ஏன் அவனுக்கு இந்த வேலை என்று கேட்க, ஏதோ அவங்களோட விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு என்று கூறியபடி நகர்ந்து விட்டாள். வாலு என்று கூறிய அரவிந்த் சட்டென திரும்பி பார்க்க, அங்கு கத்திரிப்பு கலர் லெஹங்காவில் மிதமான ஒப்பனையில் தேவதையாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. அவளை பார்த்தவன் கண்களை எடுக்க மறந்தான். அழகாக எழுந்தாள். அவளை பார்த்தபடியே விசில் அடித்து கொண்டு அவன் அவள் அருகில் தன்னை மறந்து நகர்த்து சென்று விட்டான். திடீரென அவன் தன் முன்பு வந்து நிற்பதை பார்த்தவள் அவனை கேள்வியாக நிமிர்ந்து பார்க்க, அப்பொழுது அவன் செய்ததை உணர்ந்தவன், டேய் உனக்கு என்ன ஆச்சு என்று தனக்குள் கேள்வி கேட்டபடி அவளை பார்த்தவன், ஒன்றும் இல்லை என்று கூறியபடியே அவளை தாண்டி நடந்து விட்டான். என்னாச்சு இவருக்கு என்பது போல அவளும் அவனை பார்த்தபடி அழகாக சென்று அவள் தாய் தந்தை அருகில் நின்று கொண்டாள். இரவு நடக்கும் நிச்சயதார்த்தம் மற்ற விசேஷங்கள் என்று அனைத்து முடிந்துவிட நண்பர்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். பெரியவர்கள் அனைவரும் உறங்க சென்றுவிட நண்பர்கள் மட்டும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது எழுந்து நின்ற சுமதி, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு சத்தியமாக தூக்கம் வரல, அதுவும் இவ்வளோ சைலண்டாக போர் அடிக்குது, பேசாமல் நாம் இப்போ ஒரு கேம் விளாட்லாமா என்று கூறியவள், என் கையில் இருக்கிற இந்த சின்ன பில்லோவை நான் இங்கே இருக்கிற யார் மேலேயாவது தூக்கி போடுவேன், அவங்க நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாக பதில் சொல்லணும். அதே போல் அவங்க கையில் இருக்கிற பில்லோவை வேறு யார் மேலேயாவது தூக்கி போட்டுட்டு அவங்கக்கிட்ட அவங்க கேள்வி கேட்கலாம்.
இது கொஞ்சம் நல்லா இருக்கும். மனசை விட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். கேள்வியும் கேட்டுக்கலாம். நல்லா இருக்கும்ல என்று சுமதி கூற, அனைவரும் சரி ஏதோ ஒன்று என்பது போல ஒத்துக்கொள்ள விளையாட்டும் ஆரம்பமானது. சுமதி தூக்கி போட்டது என்னவோ அவள் காதலின் மீதுதான். தெரியும் இவ இதைத்தான் பண்ணுவானு என்று நினைத்தபடி அவன் அவளை நிமிர்ந்து பார்க்க, நீ என்ன எவ்வளோ லவ் பண்ணுற என்று அவள் கேள்வி கேட்டாள். ஏன்டா லவ் பண்ணனு ஃபீல் பண்ணுறேன் என்று அவன் கூற, டே என்று அவள் முறைக்க, நீ தானம்மா உண்மையாக சொல்லணும்னு சொன்ன, அதான் சொன்னேன். உன்னை சமாளிக்க முடியல, வாள் மட்டும்தான் இல்லை, அது மட்டும் இருந்ததுன்னு வச்சு மங்கியும் நீயும் ஒன்று தான் என்று அவன் அவள் காலை வார அவனை அடிக்க அவள் துரத்த என்று அந்த இடம் சிறிது நேரம் கலகலப்பாகிவிட்டது. பின்பு அடுத்தது என்று ஒவ்வொருத்தராக சிறிது நேரம் கலகலப்பு நீடிக்க, அடுத்ததாக அந்த பிள்ளை வந்து சேர்ந்தது என்னவோ அஞ்சலியிடம்தான். அவள் மீது தூக்கி போட்டவளை அஞ்சலி நிமிர்ந்து பார்க்க, அவள், நீ சிங்கிளாக இருக்க, நாங்கள் எல்லாருமே கமிட்டட், நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா என்று கேட்க, அவள் கேட்ட கேள்வியில் அஞ்சலி சற்று அதிர்ந்தாலும் அவள் முகம் தன்னிச்சையாக திரும்பியது என்னவோ அரவிந்தின் பக்கம்தான். அவள் திரும்பி பார்க்கும் பொழுது அரவிந்தும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். சட்டென தலை குனிந்து கொண்டவள் அமைதியாக இருக்க, சட்டென எழுந்து நின்ற சுமதி, இரு, நீ யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டு வச்சிருக்க, ஒரு நிமிஷம் என்று அவள் அங்கும் இங்கும் சுற்றி பார்க்க, எதுக்கடி இப்படி பார்க்குற என்று அவள் அருகில் இருந்த ஒரு பெண் கேட்க, இல்லை அந்த லேடி ஹிட்லர் எங்கேயாவது இருக்காங்களான்னு பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் கோவசல்லா மாதிரி சேலியை தூக்கி சொருக்கிக்கிட்டு சண்டைக்கு வந்துடுறாங்க என்று அவள் கூற, இவளை வச்சுக்கிட்டு என்று அவள் மண்டையில் நறுக்கென்று குட்டி அவளை அமர வைத்த அவளின் லவ்வர், வாயை மூடிக்கிட்டு இருடி என்று கூற, வாயெல்லாம் மூட முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன் என்று கூறியவள், நீ சொல்லுமா, உன் பதில் என்ன? எனக்கும் அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இவன் அந்த கேள்வியை கேட்டுட்டா. சரி பரவாயில்ல, யார் கேட்டா என்ன, நீ சொல்லு என்று அவள் வற்புறுத்த, அஞ்சலி அப்பொழுதும் அமைதியாக இருந்தாள். சரி விடு, இரு, நான் போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன், அவங்கக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் தெரியும் என்று அவள் எழப்போக அவள் கையை பிடித்து நிறுத்தியவன், நீங்கள் இருந்தால் இப்படி தான் வாழுத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்ப, வா போகலாம் என்று அவளை அழைக்க, நான் உன் கூட வரமாட்டேன், நீ தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்திலே நான் வரமாட்டேன் என்று அவள் அவனை விட்டு நகர, ஏய் என்று அவன் கத்த, போடா என்று கூறியபடி அவள் அஞ்சலி நிமிர்ந்து பார்த்தவள், சொல்லுடி என்று கேட்க, அஞ்சலி, நான் லவ் பண்ணி இருக்கேன் என்று தயங்கியபடியே கூறினாள். வாவ், சூப்பர், யாரை லவ் பண்ணியிருக்க, சொல்லு என்று அவள் கையை சென்று சுமதி பற்றி கொண்டாள். அவள் தடுமாறியபடி, அது என்று தயங்கியவள், நான் கிளம்பணும் என்று கூறியபடி அவள் அங்கிருந்து நகர்ந்து மலரின் அறைக்குள் புகுந்து கொண்டாள். நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் வரேன் அக்கா என்று மலரிடம் கூற, அவள் முகத்தில் இருந்த பதட்டம் மலருக்கு யோசனையும் கொடுக்க, என்னாச்சு, எல்லோரும் கூட ஜாலியாக தானே இருந்த, அதுக்குள்ளே என்னாச்சு என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை, அம்மா அப்பா கிளம்பிட்டாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில் நேரமாகவே வந்துடுறேன் என்று கூறியபடி அவள் அங்கிருந்து வெளியே வர, அஞ்சலி என்று மலர் அவள் பின்பு வர, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு காலையில் வந்துடுவேன் என்று கூறியபடி அவள் நகர்ந்து சென்று விட்டாள். சரி என்பது போல மலரும் அவள் அறைக்குள் புகுந்து கொள்ள, அவள் அங்கிருந்த சில அறைகளை தாண்டி செல்லும்போது ஒரு அறையிலிருந்து ஒரு வலிய கரம் அவள் கையை பற்றி அந்த அறைக்குள் இழுத்திருந்தது. ஆ என்று கத்திக்கொண்டே அந்த கரத்தின் வேகத்திற்கு ஈடுபட்டு செல்ல அவளை சுவற்றில் சாத்தி அவள் வாயை தன் கைகளால் மூடியிருந்தான் அரவிந்த். அவனை சற்றும் எதிர்பார்க்காதவளின் மனம் அவன் என்று தெரிந்தவுடன் அதிர்ச்சியில் அவள் கண்கள் அகல விரிந்து கொண்டது. அவளை மூச்சு விடும் இடைவெளியில் நெருங்கி நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். அவள் அதிர்ந்த கண்களை பார்த்த அரவிந்த், நான் கையை எடுக்கிறேன், ஆனால் நீ கத்தாமல் இருக்கணும், சரியா என்று கேட்டவன், கத்தமாட்டல்ல என்று கேட்க, கத்தமாட்டேன் என்று அவள் தலையை இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவள் ஆட்ட, மெல்ல தன் கரங்களை அவள் வாயிலிருந்து எடுத்தவன் ஒரு நீண்ட மூச்சு விட்டபடி அவளை நிமிர்ந்து பார்த்து, கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லாமலே போகிறேன், அதுக்கு பதில் என்ன என்று அவன் கேட்க, அவளோ புரியாமல் அவனை பார்க்க, யாரை லவ் பண்ணியிருக்க என்று அவன் கேட்க, அவள் அதிர்ச்சியுடன் அவனை நிமிர்ந்து பார்க்க, சொல்லு என்றான் அவன்.
அது என்று தயங்கியவள், வழிவிடுங்க, போகணும். எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் போகணும் என்று அவள் நகரப்போக, நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ இங்கிருந்து நகர முடியாது, பதில் சொல்லு என்று மீண்டும் அவன் கேட்க, அவள் மனம் தடுமாறியது. இத்தனை நாட்கள் அவன் பக்கம் தடுமாறாமல் இருந்தவளின் மனம் இன்று கொஞ்சம் தடுமாறியது. அவனின் இந்த நெருக்கம் அவளுக்கு தடுமாற்றத்தை கொடுத்திருந்தது. அதுவும் அவனின் இந்த செயல் அவளுக்கு மிகவும் புதிது. அவளிடம் அவன் இப்படி நடந்து கொண்டதில்லை. அவளிடம் மட்டுமில்லை, அவன் யாரிடமும் இப்படி நெருக்கமாக நின்று பேசியதும் இல்லை, பழகியதும் இல்லை. ஏன் இவன் இப்படி நடந்து கொள்கிறான் என்கிற கேள்வியும் அவளுக்குள் ஆழமாக இருக்க, அவனை நிமிர்ந்து பார்த்தவள், ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் போகணும் என்று அவள் கூறியபடி அவள் நகரப்போக, இப்பொழுது இன்னமும் அவள் மீது நன்றாக சாய்ந்து நின்றவன், பதில் சொல்லிட்டு போடி என்றான் அவள் காதருகே குனிந்து. அவனின் டி என்கிற அழைப்பில் அதிர்ந்து அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க, பதில் சொல்லு என்றான் அவள் கண்களை ஆழமாக பார்த்தபடி. அவனின் பார்வையில் அவள் மனம் இன்னமும் தடுமாற, அவள் கண்கள் கலங்கிவிட்டது. அவனையே அவள் பார்த்து கொண்டிருக்க, சொல்லு என்றான் மீண்டும். அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க, சொல்லுடி என்று இப்பொழுது சற்று அழுத்தமாக அவன் கேட்க, அவள் அவனின் அழுத்தமான சத்தத்தில் சற்று பயந்தவள், நான் யாரையும் நான் லவ் பண்ணலை, சும்மாங்க சொன்னேன் என்று அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் இதழ்களை அதிவேகமாக தன் வசமாக்கியிருந்தான் அரவிந்த். அதை சற்றும் எதிர்பார்க்காதவள் அதிர்ந்து நிற்க, அவள் இதழ்களை மெல்ல தன் இதழ்களுக்குள் விருந்தாக்கி கொண்டு விலகியவன், சொல்லு என்றான் மீண்டும். அவள் அதிர்ச்சியுடன் நிற்க, அவள் லெஹங்காவில் தெரிந்த அவளின் வெற்றியிடையில் தன் கரங்களை மெல்ல நுழைத்தவன், பதில் சொல்லு என்றான். அவனின் இந்த செயலால் அவள் தடுமாறிக்கொண்டு நிற்க, சொல்லாமல் நீங்கள் தான் நகர முடியாது, சொல்லு என்று அவன் கூற, அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என்ன என்ன இப்படி பண்ணுறீங்க என்பது போல அவள் உதடுகள் தந்தி அடித்தது. அப்பொழுதும் கூட அவள் எதுவும் பதில் சொல்லாமல் இருக்க, இம்முறை வன்மையாக அவள் இதழ்களை தன் வசம் சூறையாடி கொண்டவன் அவள் வெற்றிடையில் அழுத்தத்தை கூட்டியிருந்தான் அரவிந்த். அவளால் மூச்சு விடக்கூட முடியவில்லை. அப்பவும் அவனை அவள் தள்ளவும் இல்லை. அப்படியே நின்றிருந்தாள். சிறிது நேரம் அவள் இதழ்களை சூறையாடிவிட்டு நகரும் பொழுது அவள் இதழ்களில் காயம் கூட ஏற்பட்டுவிட்டது. அவள் அப்படியே நிற்க, சொல்ல மாட்டலா, இப்போ கூட சொல்ல மாட்டலா என்று அரவிந்த் கேட்க, அவள் அவனை பார்க்க, நான் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல, உனக்கு கல்யாணம்னா எனக்கு எதுக்குடி பதறுது என்று அவன் கூற, அஞ்சலி என்ன என்று கேட்டாள் அவளும் அதிர்ச்சியாக. அவளை பார்த்தவன், மலர் கல்யாணத்தை முடிச்ச உடனே உனக்கு கல்யாணம் பண்ணுறாங்களாம், மாப்பிள்ளை எல்லாம் பார்த்துட்டாங்களாம், உங்கள் அப்பா மலர் அப்பா கிட்ட பேசிட்டு நான் கேட்டேன், அதை கேட்ட உடனே எனக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் வருது என்று கூறியவன் அவள் இடையின் அழுத்தத்தை கூட்டி அவளை இன்னமும் அவனுடன் அழுத்தி பிடித்து கொண்டவன், சொல்லு, இன்னைக்கு மலர் கல்யாணம், எனக்கு கஷ்டமாக தானே இருக்கணும், ஆனால் எனக்கு கஷ்டமாக இல்லை, ஆனால் உனக்கு கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சொல்லு என்று அவள் மீது நன்றாக சாய்ந்து நின்றவன் அவள் இதழ்களை அவன் பெருவிரலால் வருடியபடி, சொல்லு அஞ்சலி ப்ளீஸ், என்னால் முடியலடி, நான் யார்கிட்டையும் இப்படி நடந்துக்கிட்டதில்லை, ஏன் மலர் கையை கூட நான் பிடிச்சதில்லை, ஆனால் உன்கிட்ட நான் எப்படி இருக்கேன்னு பாரு என்று அவள் மீது சாய்ந்து நிற்கும் அவன் நெருக்கத்தை கை காட்டியவன், எனக்கு எதுக்கு வலிக்குது அஞ்சலி என்று கூறி அவளை விட்டு அவன் திரும்பி நிற்க, அஞ்சலி எதுவும் பேசாமல் நகரப்போக மீண்டும் அவள் லெஹங்காவின் ஷாலை பிடித்து இழுத்தவன் அவள் இடையோடு கரம் கொடுத்து இழுத்து கொண்டவன் அவள் கழுத்தில் முத்தம் பதித்தபடி மீண்டும் அவள் இதழில் முத்தம் பதித்தவனின் கைகள் அவள் உடலில் அத்துமீற அவனை தடுக்க தூக்காத அவள் கரங்கள் அவன் தலைமுடியை பற்றி கொண்டது அவனுக்கு வாகாக. அந்த சமயம் சரியாக அவர்கள் அறைக்கு வெளியே சத்தம் கேட்க, அந்த சத்தத்தில் இருவரும் அவரவர் உணர்வுகளுக்கு வந்து நகர்ந்து நின்று விட்டார்கள். அஞ்சலியை பார்த்த அரவிந்த் மெல்லிய குரலில் போ என்று கூற, அவளும் அந்த அறையை விட்டு விறுவிறுவென வெளியேறிவிட்டாள். அவள் வெளியேறியதும் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்த அரவிந்திற்கு இனி என்ன செய்யலாம் என்று ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அவன் அறைக்கதவு தட்டும் சத்தம் கேட்க, அவன் சென்று கதவை திறந்து பார்க்க
அவன் அறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தாள் மலர். மலரை பார்த்த அரவிந்த் சற்று அதிர்ந்து போனாலும் தன்னை நிலைப்படுத்தியவன், என்ன மலர், ஏதாவது வேணுமா என்று கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் என்று மலர் கூற, ஏங்கிட்டியா என்று சற்று சந்தேகத்துடன் கேட்ட அரவிந்த் அவள் வருவதற்கு வழிவிட அவளும் அவன் அறைக்குள் வர, அவளை பின்தொடர்ந்து சுமதியும் மற்றும் அவளின் இன்னொரு தோழியும் உள்ளே வர, இவர்களை புரியாமல் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் அரவிந்த். பின்பு தன் மௌனத்தை கலைத்தவன், சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை, நாளைக்கு என் கல்யாணம் முடிஞ்ச உடனே அஞ்சலிக்கும் நிச்சயம் பண்ணலாம்னு அவங்க அப்பா முடிவு பண்ணியிருக்காரு என்று மலர் கூற, அதற்கு அரவிந்த் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அரவிந்த், நான் சுற்றி வலிச்சு பேச விரும்பலை, நீ இப்போ நடந்துக்கிட்ட எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்று மலர் நேரடியாக கூற, அரவிந்த், என்ன சொல்லிகிட்ருக்க, எனக்கு ஒன்றும் புரியல என்று அரவிந்த் கேட்க, நீ அஞ்சலி கையை பிடிச்சி இந்த ரூம்குள்ளே இழுத்தியே, அதை எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் என்று கூறிய மலர், உன் மனசில் அஞ்சலி இருக்கா, ஆனால் நீ தான் அதை வெளியே காட்டாமல் இருக்க, எதனால் இப்படி இருக்க என்று மலர் கேட்க, அதற்கு அரவிந்த் அவளை நிமிர்ந்து பார்த்தபடி, அது காரணம் நீதான் என்று அரவிந்த் கூற, மலர் அவனை என்ன என்பது போல் பார்த்து வைக்க, நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம், எனக்கு ஏன் எந்த கவலையும் இல்லை, நீ தர்ஷனை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ கூட அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வாரமே போதுமானதாக இருந்தது. ஆனால் அஞ்சலிக்கு கல்யாணம்னு தெரிஞ்சு இப்போ 1 மணி நேரம் கூட ஆகலை, ஆனால் என்னால் தாங்கிக்க முடியல, எதனால் எனக்கு சத்தியமாக புரியல என்று அரவிந்த் கூற, அதற்கு மென்மையாக சிரித்த மலர், ஒரு விஷயம் சொல்கிறேன், என்னை லவ் பண்ணவே இல்லை, என் மேலே உனக்கு இருந்தது வெறும் அஃபெக்ஷன் மட்டும்தான். நான் தர்ஷனை லவ் பண்ணுறேன்னு சொன்னபோது கூட நீ எந்த ரியாக்டும் பண்ணாமல் அமைதியாக போயிட்ட, அதுவும் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்தியே தவிர என் காதலை வாங்க நீ எந்த முயற்சியும் எடுக்கலை. அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் என் மேலே இருக்கிறது உனக்கு வெறும் அஃபெக்ஷன் மட்டும்தான்னு. அஞ்சலிக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அவள் கையை பிடிச்ச பார்த்தியா, அதுதான் காதல். இது கிராமம், சுற்றி இத்தனை சொந்தம் இருக்கும்போது நீ இவ்வளவு தைரியமாக நடந்துக்கிட்ட பாரு, அந்த தைரியம், அதுக்கு பேர் தான் காதல். எதை பற்றியும் நீ யோசிக்க கூட இல்லை தானே, அதுக்கு பேர் தான் காதல். இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்று மலர் கூற, அரவிந்த் அமைதியாக இருக்க அவன் அருகில் வந்தவள், அமைதியாக இன்னைக்கு நைட் ஃபுல்லாக யோசி, நாளைக்கு காலையில் உனக்கு தெளிவு பிறக்கும் என்று கூறி அவள் நகர, அப்போது அவன் அருகில் வந்து நின்ற சுமதி, அப்போ அவள் லவ் பண்ணது உன்னதானா என்று கேட்க, அவளை அரவிந்த் முறைத்து பார்க்க, கள்ளி எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கா பார்த்தியா, அவளை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் நகர்ந்து சென்று விட்டாள். அன்று இரவு முழுவதும் அரவிந்த் அமைதியாக யோசிக்க தொடங்கியிருந்தான். அஞ்சலியின் நினைவு அவனுக்குள். இந்த கொஞ்ச நாட்களில் அவளின் செய்கை, துரு பேச்சு, அனைவரிடத்திலும் அவள் பழகும் விதம் என்று அனைத்தும் அவனை வெகுவாக கவர்ந்துதான் இருந்தது. அதை அவன் கண்டிப்பாக ஒப்புக்கொள்ள வேண்டும். அவன் இப்பொழுது வரை அவளின் பேச்சையும் அவள் நடந்து கொள்ளும் விதத்தையும் அவன் அவளுக்கே தெரியாமல் ரசித்து கொண்டுதானே இருந்திருக்கிறான். அனைத்தையும் யோசனை செய்தவன் ஒரு முடிவெடுத்தவனாக காலையில் எழுந்து குடித்து தயாராகி வெளியே வர, அவன் முன்பு வந்து நின்ற மலர், என்ன யோசனை பண்ணிட்டியா என்று கேட்க, அரவிந்தோ, உனக்கு இப்போ கல்யாணம் தானே, மனம் பொண்ணா போய் மணமேடையில் உட்காராம இங்கே வந்து நின்றுட்டுருக்க என்று கேட்க, அது தர்ஷன் எனக்காக வெயிட் பண்ணுவான், நான் போய் தாலி கட்டிக்கிறேன், இப்போ நீ உன் பதிலை சொல்லிட்டு போ என்று மலர் கூற, அதற்கு ஒரு சிறு புன்னகையை சிந்தியவன், தெளிவாக ஒரு முடிவு பண்ணிட்டேன் என்று கூற, சூப்பர் அரவிந்த், நீ என்ன முடிவு பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், வா என்று அவன் கையை பற்றி கொண்டு தரவென இழுத்து கொண்டு சென்றாள் அவள் அறையை நோக்கி. என்ன பண்ணுற மலர் என்று அரவிந்த் கேட்டுக்கொண்டே அவள் இழுத்து செல்லும் வேகத்திற்கு கூட சென்றான். சும்மா கேள்வி கேட்டுட்ருக்காதடா, வா என்று அவனை அவள் அறைக்குள்ளே கொண்டு போய்விட, என்ன மலர் என்று கேட்டுக்கொண்டே அவன் திரும்பி பார்க்க அவள் அறைக்குள் அமர்ந்திருந்தார்கள் அவனை தாய் தந்தை. அவர்களை சற்றும் எதிர்பார்க்காத அரவிந்த் திகைத்து போய் பார்த்து கொண்டிருக்க, ஓகே அங்கிள் ஆண்டி, உங்கள் பையனை பார்த்துக்கோங்க, எனக்கு மாப்பிள்ளை வெயிட்டிங், நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று கூறியபடி அவள் மணமேடையை நோக்கி சென்று விட்டாள். அரவிந்த் அம்மா அப்பா என்று கேட்டபடி அவர்கள் அருகே சென்று மண்டிக்கிட்டு அமர,
அவன் காதை பிடித்து திருகிய அவனின் தாய், சொன்ன மாதிரியே நீ ஏன் உனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டல என்று கேட்க, என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல என்று கேட்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, உனக்கே புரியும் என்று கூறியவர் அமைதியாகிவிட, அரவிந்த் அவர்களை சிறிது நேரம் பார்த்தவன், என்ன விஷயம் சொல்லுங்களேன் என்று கேட்க, வெயிட் பண்ண சொல்கிறோம் என்று கூறியவர்கள், வா தாலி கட்டுறதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று அவர்கள் திருமணம் நடக்கும் இடத்திற்கு சென்றுவிட, அவனும் ஒன்றும் புரியாமல் அவர்கள் பின்னால் சென்றான். அங்கு இத்தனை வருட காதல் எப்படியோ கல்யாணத்தில் முடிவுற, அங்கு மணமகன் மணமகள் இடத்தில் அமர்ந்திருந்த தர்ஷன் மற்றும் மலருக்கு கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. ஐயர் பொன் தாலியை எடுத்து தர்ஷன் கையில் கொடுக்க, அதை வாங்கி மலரின் கழுத்தில் கட்டியவன் அவள் நெற்றியில் அவனின் காதல் பரிசாக ஆழமாகவும் அழுத்தமாகவும் ஒரு முத்தம் பதித்திருந்தான். அதன் பிறகு சில சம்பிரதாயங்கள் நடந்து முடிந்தது. அங்கு சபைக்கு முன்பு வந்து நின்ற மலரின் தந்தை, இங்கே இந்த விசேஷத்தோட இன்னொரு விசேஷமும் நடக்குதுங்க, அது நம்ம நடராஜ் பொண்ணோட நிச்சயம் என்று அவர் கூற, அதை கேட்ட அரவிந்த் சற்று அதிர்ந்தான். அவன் சுற்றி முற்றியும் அஞ்சலியை தேட, அவள் அங்கு பட்டு சேலையில் அழகாக தயார்படுத்தி அவள் தோழிகளோடு நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலும் குழப்பம். அவள் முகத்தில் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே இல்லை. ஏதோ கடமைக்கு நடந்து வருவது போல அவள் நடந்து வந்து கொண்டிருந்தாள். அவளின் முகமே அரவிந்திற்கு ஏதோ உணர்த்தியது. அவன் சற்று அதிர்ந்தாலும் அஞ்சலியை விட்டு கொடுக்க அவன் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படி இதை நிறுத்தலாம் என்று அவன் ஏதேதோ யோசித்தான். ஆனால் அவனுக்கு எந்த யோசனையும் வரவில்லை. சட்டென அவன் தாய் தந்தையை பார்த்தவன், அம்மாப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவர்களை அவன் அவசரப்படுத்த, என்னடா பேசணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஏதோ நிச்சயம் நடக்குதாமா, பார்த்துட்டு அப்புறம் பேசலாம் என்று அவர்களும் அவன் காலை வாரிவிட, அம்மா இந்த நிச்சயதார்த்தத்தை பற்றி தான் பேசணும் என்று அவன் கூற, இதை பற்றி என்னடா பேசணும், கம்முன்னு உட்காரடா, ஏதோ இன்ட்ரெஸ்டாக நடக்கிற மாதிரி இருக்கு என்று கூறிய அவனின் தாய் அமைதியாக அங்கு நடக்கும் நிகழ்வை பார்க்க தொடங்கிவிட்டார். அவனோ, நீ எல்லாம் ஒரு தாயா என்பது போல அவரை பார்த்து வைத்தவன், அப்பா ப்ளீஸ் உங்ககிட்டயாவது பேசணும் வாங்க என்று கூற, அவரோ தன் மனைவியின் வாக்கே தன் வாக்கு என்பது போல அமர்ந்திருக்க, இவனுக்கு தான் என்ன செய்வதென்று புரியவில்லை. அதற்குள் ஐயர், பெண்ணின் குடும்பத்தார் எல்லாரும் இந்த பக்கம் வந்து உட்காருங்கோ என்று கூற, நடராஜ் தன் மீசையை முறுக்கி கொண்டு தன் மனைவியோடு வந்து அமர்ந்தார். அவருக்கு பின்னால் அவர் உறவினர்களும் அமர்ந்தார்கள். அரவிந்த் என்ன பண்ணுறது என்பது போல அப்படி அமர்ந்திருக்க, அப்போது அவன் அருகில் வந்த மலர், என்னடா அமைதியாகவே இருக்க என்று கேட்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல மலர் என்று கூறினான். அதற்குள் மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இந்த பக்கம் வந்து உட்காருங்கோ என்று ஐயர் கூற, அட இந்த அச்சரு வேற, இவர் மட்டும் என் கையில் தனியாக கிடைச்சாரு, அவர் அப்படியே பஞ்சாமிரதம் ஆக்கிடுவேன் என்று புலம்பியவன், யார் அந்த மாப்பிள்ளை, நான் வேணா மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா என்று அரவிந்த் கேட்க, டே விடுடா, கல்யாணம் ஆகுது, நிச்சயம் தானே ஆகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்று மலர் கூற, நிச்சயம் கூட வேணாம் என்று அரவிந்த் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அரவிந்தின் தாய் தந்தை மற்றும் அரவிந்தின் உறவினர்கள் சென்று அவர்களுக்கு எதிரில் அமர, அரவிந்துக்கு ஒன்றும் புரியவில்லை. திகைத்து போய் அவன் பார்த்து கொண்டிருக்க, என்னடா இன்னமும் புரியல என்பது போல சிரித்து பேசி அவனை கலாய்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் நண்பர்களின் கூட்டம். அனைவரையும் அவன் அதிர்ந்து போய் திரும்பி பார்க்க, டேய் உனக்கும் அஞ்சலிக்கும் தாண்டா நிச்சயம் என்று கூற, அரவிந்திற்கு எதுவும் புரியாமல் அவர் தாய் தந்தையை பார்க்க, அவர்கள் மகிழ்ச்சியுடன் சபையில் அமர்ந்திருந்தார்கள். அரவிந்தின் தாய் தந்தை வந்து அமர்வதை பார்த்த அஞ்சலிக்கும் ஒன்றும் புரியவில்லை. அவள் அரவிந்தை நிமிர்ந்து பார்க்க, அவனும் திகைத்த முகத்தோடு அவளை நிமிர்ந்து பார்த்தான். பின்பு ஒருவாறு நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிய, என்னாங்கோ இதை மாப்பிள்ளை வந்து பொண்ணு கையில் போட்டு விடுங்கோ, பொண்ணு மாப்பிள்ளை கையில் போட்டு விடுங்கோ என்று ஐயர் கூற, அப்பொழுதும் கூட இவர்கள் இருவரும் முகத்தை விட்டு முகத்தை நகர்த்தி கொள்ளவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் பார்த்தபடியே அமர்ந்திருந்தனர். டேய் உன்னை தாண்டா கூப்பிடுறாங்க என்று மலர் அரவிந்த் தோலை தட்டவும் நினைவுக்கு வந்தவன், என்ன நீ நடக்குதுங்க என்று மலரிடம் கேட்க, ஃபர்ஸ்ட்டு போய் அஞ்சலி கையில் மோதிரத்தை போட்டுட்டு வா, அப்புறம் சொல்கிறேன் என்றாள். அவனுக்கும் நடப்பது ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் நடப்பது அவனுக்கு சாதகமாகத்தானே நடக்கிறது. அந்த மகிழ்ச்சியுடனே சென்று அஞ்சலி அருகில் நின்றான். அங்கு அஞ்சலிக்கும் அப்பொழுதுதான் அவள் மனதில் இருந்த குழப்பம் தணிந்தது. அவள் மனதிலும் ஒரு நிம்மதி பரவி இருக்க,
அந்த அகத்தின் அழகு அவள் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது. அவளும் சென்று அவன் அருகில் நின்றாள். இருவரும் மோதிரங்களை மாற்றிக்கொண்டார்கள். இன்னமும் இருவருக்கிடையில் உள்ள காதல் பரிமாற்றங்கள் நடக்கவில்லை. ஆனால் நிச்சயம் நடந்து முடிந்துவிட்டது. நிச்சயம் நடந்து முடிந்தவுடன் அரவிந்தின் தாய், என் மருமக எப்படி இருக்காடா என்று கேட்க, அரவிந்த், என்னம்மா நடக்குதுங்க, எனக்கு ஒன்றும் புரியல என்று அவன் கேட்க, அதை நான் சொல்கிறேன் என்பது போல மலர் அங்கு வந்து நின்றாள். என்ன மலர், நீயாவது சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியல என்பது போல அரவிந்த் அவளிடம் கேட்க, அஞ்சலியும் மலரைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது மலர், எங்கள் கல்யாணம் பேசுறதுக்கு நாங்கள் இங்கே வரும்போதே உங்கள் கல்யாணமும் பேசி முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, அஞ்சலி அன்றைக்கி மயக்க போட்டு விழுந்தப்பவே நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அஞ்சலியோட அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அப்போவே புறப்பட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் புறப்பட்டு வர வேண்டாம்னு அவங்கள தடுத்து நிறுத்தினேன். உன்னை பற்றி விசாரித்து உன்னையே அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டேன். அவங்களும் அவங்க பொண்ணோட காதலை மதித்து உன்னை பற்றி விசாரித்தாங்க. உன் அம்மா அப்பா பார்த்து பேசி நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அன்றைக்கே உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நான் தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேன். இங்கே வரும்போது உங்களோட நிச்சயம் கல்யாணம் நடக்கிறது உங்கள் 2 பேர்த்தை தவிர இங்கே எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் பஸ்ஸில் கூட உங்கள் 2 பேரையும் ஒரே சீட்டில் உட்கார வச்சாங்க எல்லாரும் என்று மலர் கூற, இவன் அவர்கள் அனைவரையும் திரும்பி பார்க்க, ஆமாம் என்பது போல அனைவரும் தலையாட்டினர். சுமதி தான், இந்த கள்ளி இத்தனை நாள் எங்கள் கூடவே சுற்றிட்டு இருந்துட்டு இதை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கல என்று கூறியபடி அவள் அஞ்சலி அருகே வர, அஞ்சலி சும்மா தாண்டி என்பது போல பார்த்து வைத்தாள். ஏய் வாயடி, கொஞ்சம் கம்முன்னு தான் இறேன் என்று சொன்னபடி அவனின் காதலன் அவள் பின்னால் வர, இவன் வேற, கம்முன்னு இருடா, நான் அப்படி தான் இருப்பேன் என்பது போல அவள் நேராக சென்று அஞ்சலியின் தாய் அருகில் நிற்க, அவரோ இவளை நிமிர்ந்து பார்த்து என்ன என்பது போல கேட்க, ஆண்டி, அப்படியே எங்கள் அப்பா அம்மா கிட்ட எங்கள் காதலை சொல்லி எங்களை சேர்த்து வச்சுறீங்களா என்று கேட்க, எடு விளக்கமாற என்று கூறியபடி அவர் அவளை அடிக்க பார்க்க, ஆத்தாடி நான் இல்லை என்று கூறியபடி அவரை விட்டு நகர்ந்தவள், எப்போ பார்த்தாலும் லேடி ஹிட்லர் மூட்லேயே இருக்கீங்களே, நார்மலாகவே இருக்க மாட்டிங்களா அங்கிள், நீங்கள் ரொம்ப பாவம் என்று கூறிவிட்டு அவள் ஓடிவிட்டாள். இவ எதுக்கு என்கிட்டயே வம்பு வளர்த்துட்ருக்கா என்று அவருக்கு சலித்து கொண்டாலும், நல்ல பொண்ணு என்று கூறி சிரித்து கொண்டார். இவை அனைத்தும் நல்ல முறையில் நடந்து முடிந்துவிட அடுத்த 2 நாட்களில் அரவிந்த் மற்றும் அஞ்சலியின் திருமணமும் இனிதே நடந்து முடிந்தது. அன்று இரவு அரவிந்த் அவன் அறையில் அமைதியாக அமர்ந்திருக்க, மஞ்சள் நிற புடவையில் மிதமான ஒப்பனையில் கையில் பால் செம்புடன் அவன் அறைக்குள் நுழைந்திருந்தாள் அஞ்சலி. அவள் வந்ததும் அவள் கையில் இருந்த பால் சொம்பை வாங்கி அருகில் இருந்த மேசையில் வைத்தவன், ஒரு நிமிஷம், உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரணும் என்று கூற, அவள் என்ன என்பது போல அவனை பார்த்தாள். இரு சொல்கிறேன் என்று கூறியபடி சென்றவன் அங்குள்ள டிராவை நீக்கி அதிலிருந்து ஒரு சிறிய பரிசு பெட்டியை எடுத்து கொண்டு வந்து அவள் கையில் கொடுத்தான். என்ன என்பது போல அதை அவள் வாங்கி திறந்து பார்க்க அதிலிருந்ததோ அவளின் டைரி. இந்த டைரி என்னோடதாச்சே, இது தொலைஞ்சு தானே போச்சு என்றால் சற்று அதிர்ந்த குரலில். தொலைஞ்சு போகல, என்கிட்ட தான் பத்திரமா இருந்தது என்று அரவிந்த் கூற, உங்ககிட்ட எப்படி வந்தது என்று அவள் கேட்க, வேற யார் கொடுத்துருப்பாங்க, மலர் தான் கொடுத்தா என்று அரவிந்த் கூற, அன்றைக்கி ஆஃபீஸில் என் கையில் தான் இந்த டைரி இருந்தது. ஆனால் எப்படி தொலைஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நானும் எல்லா இடத்துலையும் தேடினேன், ஆனால் அது எனக்கு கிடைக்கல. எப்படி இது மலரக்கா கைக்கு கிடச்சிருக்கோம் என்று அவள் கேட்க, அது எனக்கு தெரியல, ஆனால் மலர் தான் என்கிட்ட கொடுத்தா, அதை பிரித்து பாரு என்று அரவிந்த் கூற, அதில் நான் என்று அவள் தயங்க, பிரித்து பாரு, அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிச்சிட்டேன் என்று அரவிந்த் கூற, அது என்று தயங்கியவள் மெல்ல அந்த டைரியை அவள் திறந்து பார்க்க, அவள் கடைசியாக எழுதியதற்கு பிறகு இருந்து அவன் எழுதியிருந்தான். அன்று நடந்து முடிந்த பிரச்சனைக்கு பிறகு அவள் மயங்கி விழுந்தது வரை இறுதியாக ஐ லவ் யூ அஞ்சலி என்று அதில் அவன் எழுதி வைத்திருந்தான். அதை படித்தவுடன் அவள் கண்கள் கலங்கி கொண்டு வர அவள் முகத்தை தன் கைகளில் தாங்கியவன் தன் கரத்தின் பெருவிரலால் அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி அவள் கண்ணை பார்த்தபடி, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி என் பின்னாடி ஒருத்தி பைத்தியமாக சுற்றுவானு. என்னையவே லவ் பண்ணிக்கிட்டு என்கிட்டயே சொல்லாமல் அப்படியே மறைச்சி வச்சிருக்கல என்று அரவிந்த் கேட்க, அவள் எதுவும் பேசாமல் இருக்க, இப்போ கூட சொல்ல மாட்டேதானே
என்று அவன் கேட்க, என்ன என்று அவள் பார்க்க, ஐ லவ் யூ தான் என்று அவன் கூற, அவன் கூறியதில் அவள் கன்னங்கள் சிவந்துவிட, அது ஐ லவ் யூ என்று தயங்கிக் கொண்டே அவள் கூறி முடிப்பதற்குள் அவள் இதழ்களை அவன் இதழ்களால் சிறைப்பிடித்திருந்தான் அவளின் அவளவன். இறுதியில் அவளின் ஒருதலை காதல் வெற்றி பெற்றிருந்தது. காதல் அழகானது. யார் மீது எப்படி வரும் என்று யாருக்கும் தெரியாது. வந்துவிட்டால் அது அவ்வளவு சீக்கிரம் அவர்களை விட்டு விலகாது. ஒருவரை உண்மையாக பிடித்திருந்தால் அவர்களுக்காக என்ன வேணுமானாலும் செய்ய அந்த காதல் கொண்ட மனம் தவிக்கும். ஆனால் காதல் இல்லாத இடத்தில் எதற்கும் அந்த மனம் தவிக்காது. சரி, இதுதான் விதி என்று நகர்ந்துவிடும். காதல் கிடைக்க வேண்டுமென்றால் அதில் நாம் போராட வேண்டும். போராட்டங்கள் இல்லாத காதல் எப்பொழுதும் வெற்றி சந்தித்ததில்லை. நன்றி. கதை சூப்பராக இருந்ததில்ல? எனக்கு சுமதியோட கேரக்டர் தாங்க பிடிச்சது. எந்த சுமதின்னு கேட்குறீங்களா? அட 2 சுமதி தாங்க. ஒன்று மட்டும் சொன்னால் 2ங்களும் அடிச்சுக்கோங்க. சரி சரி, உங்களுக்கு இதில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு போங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிலாம் இல்லை, உன் வாய்ஸு சுமாராக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சாரி. அது ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்கேன்னா அதனால் அங்கங்கே சொதப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். அறியாத பிள்ளை தெரியாமல் பண்ணிட்டேன்னு நினச்சி விட்டுருங்கப்பா. அடுத்த கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கும் ஆசை தாங்க. வருவனா மாட்டேனான்னு கடவுள் கையில் தான் இருக்குது. வந்தனா சந்தோஷம், வரலைன்னா ஐயோ, என் வீட்டு ஹிட்லர் என்னை கூப்பிட்டதை நான் மறந்தே போயிட்டேனே. இப்போ மட்டும் நான் போல எனக்கு பழைய சோறு கூட கிடைக்காது. சரிங்க, நீங்களும் போய் சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. பாய்.